ஆண்டவரும் மறுமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் வகுப்புக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் வாழ்த்தியை வரவேற்கிறேன். தமிழ் வேதாகம பாடசாலையினுடைய சிஸ்டமேட்டிக் தியாலஜி, அதிலே வேதாகம மானிடவியல் வகுப்பை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இன்றைக்கு முக்கியமான ஒரு வகுப்புகளாக நாம் செல்ல போகிறோம். அதற்கு முன்பாக வழக்கத்தின்படியே 2 வேத வசனங்களை வாசித்து நாம் செய்திக்குள்ள போகலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிறதான அத்தனை சத்தியங்களையும் அலசி ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அடுத்து எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம், வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிறதான அத்தனை சத்தியங்களையும் அலசி ஆராய்ந்து பார்த்து அது நம்மை பூர்வ பாதையில் தான் நடத்துகிறதா என்கிறதான ஒரு கேள்வியை கேட்டு பூர்வ பாதையில் நடத்தினால் இதை கை கொள்ளுங்கள், இல்லை என்றால் விட்டுவிடுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. வேதாகம மானிடவியல் வகுப்பு அல்ல, தொடர்ச்சியாக பல வகுப்புகளில முக்கியமான காரியங்களை நாம் பார்த்து வருகிறோம். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு சில வகுப்புகள் தொடர்ச்சியாக ட்ரிபிள் கான்கிஃபியூசன்ஸ் என்கிறதான தலைப்பிலே நாம் பார்த்து வருகிறோம். இந்த ட்ரிபிள் கான்கிஃபியூசன்ஸ் என்கிறதான இந்த முதல் பாவம், அதிலே மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதிலே இந்த 3 விஷயங்களிலே, இதுவைகளை பாவ இச்சைகள் என்று சொல்லுகிறோம். இந்த 3 விஷயங்களிலே அந்த 3வது காரியத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஏதோ ஒரு பழத்தை சாப்பிட்டாங்க, அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா அப்படின்னு கேட்கிறதான புத்தி இல்லாத கலாத்தியர்கள் நிறைய பேர் நம்மிடத்துல இருக்கிறாங்க. அந்த புத்தி இல்லாத கலாத்தியர்கள் இன்றைக்கும் தெரிந்து கொள்ளாமே இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் உங்களுக்கு மிகுந்த கிருபையை பாராட்டி இருக்கிறார். ஒரு பழத்துக்காகவே இவ்வளவு பெரிய தண்டனை அப்படின்னும் பொழுது அதற்கு பின்பாக இருக்கிறதான சூட்சுமம், அதற்கு பின்பாக இருக்கிறதான அந்த பாவம் என்ன என்பதை, அந்த திட்டம் என்ன என்பதை எல்லாம் உணராத உலகத்தில, அதாவது கிறிஸ்தவ உலகத்திலே நாம் இருக்கிறோம். இன்றைக்கும் அதிலிருந்து அந்த 2 வசனங்களை மறுபடியும் நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் 3:6, 1 யோவான் 2:16. மாம்சத்தின் படி வாழ்தல், ஆவியின் படி வாழ்தல் என்ன என்பதை இந்த 2 வசனங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். மாம்சத்தின் படி வாழ்தல் என்று சொல்லும் பொழுது அந்த கன்சியூமர் ட்ரேடர் அந்த மைண்ட் செட்டை பத்தி பேசணும், நுகர்வோர் விற்பவர். அதே போல ஆவியின்படி வாழ்தல் என்பது கிவர் ரிசீவர், கொடுப்பவர் பெறுபவர் என்கிறதான அந்த மைண்ட் செட்டை பத்தி நம்ம பேசணும். இது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும். இன்னைக்கு இந்த 3வது விஷயமான ஜீவனத்தின் பெருமையை குறித்து நான் பேச போறோம். எவ்விதமாக ஜீவனத்தின் பெருமை அங்கே வந்தது, எவ்விதமாக அவர்கள் வீழ்ந்தார்கள் என்கிறதான இந்த முக்கியமான காரியத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இச்சைக்கும் விருப்பத்திற்குமான இடைவெளி, அவர்கள் இச்சித்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஏவாள் இச்சித்தால், தான் இச்சித்து உண்டதை தன்னுடைய புருஷனான ஆதாமுக்கும் கொடுத்தால், அவனும் அதை இச்சித்து சாப்பிட்டான். ஆனால் பிரச்சனை என்று வரும்பொழுது தன் மனைவியை கை காட்டினான். இந்த செய்தியெல்லாம் காலங்காலமாக நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா? இதற்குள்ளாக இருக்கிறதான இந்த அடிப்படை சத்தியம் என்ன, ஹார்மித்தாலஜி என்கிறதான பாவ இயல் என்ன, மனுக்குலத்தின் வீழ்ச்சிக்கான காரணம் என்ன, இன்றைக்கு நம்மிடத்திலே செயல்படுகிறதான இந்த காரியங்கள் என்ன என்பதை நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு ஜீவனத்தின் பெருமை அப்படின்னா என்ன என்பதை நம்ம பார்க்க போகிறோம். மறுபடியும் அந்த 2 வசனங்களுக்குள்ளாக நாம் போக போகிறோம். ஆதியாகமம் 3:6 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பம் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது அப்படின்னு அங்க எழுதியிருக்கு. அப்போ புத்தியை தெளிவிக்கிறதற்கு ஏதுவான ஒரு பழம், அதை சாப்பிட்டா புத்தி தெளிஞ்சிரும் அப்படின்னு ஆதியாகமம் 3:6 வாசிக்கிறோம். அந்த புத்தி தெளிறதுன்னா என்ன என்பதை 1 யோவான் 2:16 வாசிக்கிறோம். அது ஜீவனத்தின் பெருமை அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ ஜீவனத்தின் பெருமைனா புத்தி தெளிவு அப்படின்னு தமிழ் மொழியில போட்டிருக்கிறாங்க. என்னப்பா அது புத்தி தெளிஞ்சா நல்லது தானே அப்படின்னு நம்முடைய அறிவுக்கு தோன்றும், நம்முடைய சிற்றறிவுக்கு விதமாக யோசிக்க தோன்றும். புத்தி தெளிஞ்சா நல்லது தானே, அவன் புத்தி தெரியாம தானே சுத்திட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது மொழியாக்கத்திலே இருக்கிறதான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. இன்றைய தினத்தில் கூட என்னோட நண்பரிடத்தை பேசிட்டு இருந்தேன். ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மொழியாக்கம் செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். வளர்ந்த மொழிகள், வளராத மொழிகள் அப்படின்னு வைத்து கொண்டால், வளர்ந்த மொழியிலிருந்து இன்னொரு வளர்ந்த மொழிக்கு மொழியாக்கம் செய்வதும் கடினம். வளர்ந்த மொழியிலிருந்து வளராத மொழிகளிலிருந்து, அதாவது வளர்ந்து கொண்டிருக்கிற மொழிகளுக்கு மொழியாக்கம் செய்வதும் கஷ்டம். அதே போல தமிழ் மொழியில எபிரேய மொழி வார்த்தைகளை, அதனுடைய காரியங்களை
அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்வது என்பது ஒரு லகுவான காரியம் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு புரிய வைக்கிறவர். எனவே நாம் அவரை சார்ந்திருக்கிறோம். இப்போ அந்த புத்தி தெளிவு என்னன்றத நம்ம பார்க்க போகிறோம். அதற்கான வார்த்தை என்னன்னா ஷஹால் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. சஹால். இந்த ஷஹால் அப்படின்னா இன்டெலிஜென்ட் அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல இன்டெலிஜென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப இன்டெலிஜென்ட், ஸ்மார்ட் அப்படின்னு சொல்றோம். அவன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான்டா, அவன்கிட்ட கொஞ்சம் பத்திரமாயிரு, அவன் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஃபெல்லோவா இருக்கான், ஏமாந்துட போற அப்படின்னு நம்மகிட்ட சொல்றத பார்த்துருக்கோம். பாசிட்டிவ் சைடாவும் இருக்கு, நெகட்டிவ் சைடாவும் இருக்கு. சொல்லுவாங்க இல்லையா, அப்பா ரொம்ப அறிவா இருக்கிறான், கொஞ்சம் பார்த்துரு, அவன் அறிவினால உன்னை ஏமாத்திடுவான் அப்படின்னு சொல்லுகிற காரியங்களை கவனிச்சிருப்பீங்க. நிறைய அறிவு இருக்கிறவன் சில வேளையில ஏமாத்துவதையும் பார்த்துருக்குறோம். சில வேலைகளில், பல வேலைகளில் இல்லையா, அந்த அறிவை தவறாக பயன்படுத்துவதை பார்த்துருக்கோம். அப்போ இன்டெலிஜென்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஷஹால் அப்படின்னா இன்டெலிஜென்ட். அது புத்தி தெளிவிக்கிறது அப்படின்னு தமிழில் போட்டிருக்காங்கல்ல, அது சரியான நேரடியான மொழிபெயர்ப்பல்ல. ஆனால் புரிந்து கொள்வதற்கு எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறபடினாலே அதை குறித்து நாம் கவலைப்படுவதில்லை, அப்படியே வாசித்துட்டு போயிடுறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேறு விதங்களில புரிய வைக்கிறார். ஆனால் இன்னைக்கு தெரிந்து கொள்வதற்காக ஷக்கால் அப்படின்னா ஒரு இன்டெலிஜென்ட் அப்படின்னா புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுதல். இப்போ நரி அப்படின்னா நரிய பார்த்து சொல்லுவாங்க ரொம்ப தந்திரமா நடந்துக்குது அப்படின்வாங்க. இப்ப தந்திரம்னா என்ன? அது ஏமாத்துதா? இல்ல, அது தன் இரையை பிடிப்பதற்கான சில உபாயங்களை வைத்திருக்கிறது. அதே போல இது ஒரு உபாயம், இன்டெலிஜென்ட் வே. சரிங்களா? நரியை போல புரிஞ்சுக்கிறதுக்காக, அப்படி எக்ஸாக்டா அதை எடுத்துக்கொள்ளாதீங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக. ஜக்கால் அப்படின்னு ஒரு இன்டெலிஜென்ட், என்ன ஒரு புத்திசாலித்தனம், என்ன ஒரு அறிவாளித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. பாசிட்டிவ் சைடாகும், நெகட்டிவ் சைடாகும். அப்போ இங்க இந்த ஷஹால் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த பழத்தை சாப்பிட்டா ஒரு இன்டெலிஜென்ட் கிடைக்கும், இன்டெலிஜென்ட்டா மாறிடுவாங்க. அப்போ அதுக்கு மேல இன்டெலிஜென்ட் இல்லையா? இன்டெலிஜென்ட் இருக்கு, பயங்கரமான இன்டெலிஜென்ட் ஆண்டவர் கொடுத்திருக்காரு, அறிவை கொடுத்திருக்காரு பாசிட்டிவா. இப்போ இங்க ஒரு அறிவு வருது, இது ஃபார்பிடன் நாலேஜ்னு சொல்லுவாங்க. தவிர்க்க வேண்டிய அல்லது தவறான ஒரு நாலேஜ், இது ஒரு அறிவு, ஃபார்பிடன் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தகாத அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. தகாத அறிவு. இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி பாசிட்டிவா சரியா பயன்படுத்தினா நல்லது, அதுவே அதை தவறா பயன்படுத்தினா அது தவறான அறிவுன்னு சொல்லுவோம் இல்லையா. நிறைய ஸ்கேம் எல்லாம் நடக்குது இல்லையா, ஏமாத்துறாங்க இல்லையா இன்டர்நெட் வழியா. உங்களுக்கு புரியும், புரிஞ்சா பாக்கியவான்கள், புரியவில்லைன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு புரிய வைப்பாராக. சரி, அப்போ இங்க ஒரு ஃபார்பிடன் நாலேஜ் அவங்களுக்கு தேவைப்படுகிறது. இது தேவனுக்கு எதிரானது. ஒருவேளை நம்மளோட பிள்ளைங்க கிட்டையும் நம்ம குழந்தைகிட்டையும் வயசுக்கு மீறிய பேச்சு செயல் இருந்தா கண்டிக்கிறீங்க, உண்மையா இல்லையா? இந்த வயசுல இதுதான் யோசிக்கணும், இதுக்கு மேல நீ சிந்திக்க கூடாது, உன் வாழ்க்கை என்ன பண்ணிடும், அது சீரழிச்சிடும். எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? புரியுதா? பிள்ளைகள் அந்தந்த வயதுக்கேற்ற பேச்சும் செய்கையும் நடக்கையும் பார்வையும் இருக்க வேண்டும். அதை மீறி வந்துட்டா என்ன சொல்லுவாங்க, முந்திரி கொட்டைன்னு சொல்லுவாங்க, பிஞ்சிலிய பழுத்திருச்சின்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய விஷயங்களை சொல்வதை கேள்விப்பட்டிருப்பீங்க, அனுபவப்பட்டிருப்பீங்க. அதேதான் இங்க. அப்போ ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஆண்டவர் ஃபுல் அறிவு கொடுத்தாரு. அப்படின்னா முழுமையான அறிவு பெற்றவர்கள், அவங்க முழுமையான ஒரு அறிவை பெற்றவர்கள், ஞானத்தை பெற்றவர்கள். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, ஏதேன் தோட்டத்துல அவங்க எல்லா ஜீவராசிகளுக்கும் பெயர் வைத்தவர்கள் அவங்க தான். அந்த தோட்டத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். எல்லா மர செடி கொடிகளுக்கெல்லாம் பெயர் வச்சவங்க அவங்க தான். ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது, ஆதாம் அவைகளுக்கு என்னென்ன பெயரிட்டானோ அதுவே அவைகளுக்கு பெயராயிற்று அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு ஜீனியஸான ஒரு மனுஷன், ஒரு ஜீனியஸான ஒரு மனுஷி, ரெண்டு பேருமே அறிவாளிகள். இங்க அந்த புத்தியை விட இன்னொரு புத்தி, இன்னொரு இன்டெலிஜென்ட்டுக்கு அவங்க போறாங்க. ஃபார்பிடன் அப்படின்னு சொல்லுவான். முந்திரி கொட்டை, பிஞ்சில பழுத்தது, வயசுக்கு மீற பேச்சு, வயசுக்கு மீறிய செயலு, அப்படிலாம் சொல்லுகிறதான ஒரு செய்தியை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்க, அது ஈஸியா உங்களுக்கு புரியும். அப்போ இந்த இடத்துல ஸ்திரீயானவள் பார்க்கும் பொழுது புத்தியை தெளிவிக்கிறதா இருக்கு, ஜக்கால் இருக்கு. இந்த படத்தை சாப்பிட்டா நமக்கு ஒரு ஜக்கால் கிடைக்கும் அப்படின்னு அவன் நம்புறான். பிசாசு சொல்லியிருக்கான், அதுல இருக்குன்னு சொல்லியிருக்கான்.
அடுத்தது அவன் ஏற்கனவே முன்னால சொல்லும் பொழுது இவதான் முடிவு பண்றா புத்தியை தெளிவிக்கிறதுன்னு. ஆனா அவன் சொன்னது என்னன்னா, புத்தியை தெளிவிக்கிறதெல்லாம் அவன் சொல்லல, உனக்கு சகால் கிடைக்கணும்லாம் சொல்லல. அவன் உன்னை சொன்னான். என்ன சொன்னான்னா, நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள். இந்த தேவர்களை போல இருப்பீர்கள் என்கிற செய்தியை ஏற்கனவே நம்ம வகுப்புல பார்த்துட்டோம். இப்போ நன்மை தீமை அறிந்து அப்படின்ற வார்த்தையை மாத்திரம் பார்க்க போறோம். இங்க நன்மை தீமை அறிந்து அப்படின்னு இருக்கு. இந்த நன்மை தீமை அறிந்து அப்படின்னும் பொழுது அவளுக்கு அங்க என்ன தெரியுதுன்னா, சஹால் புத்தியை தெளிவிக்கிறதாக இருக்கிறது அப்படின்னு அவ புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா முழு அறிவு பெற்ற 2 மனிதர்கள், முழு அறிவு பெற்ற முழுமையாக படைக்கப்பட்ட தேவனால் டைரக்டா படைக்கப்பட்ட 2 மனிதர்கள், ஒரு ஆணும் பெண்ணும். அதுல 2வது உண்டாக்கப்பட்டதான ஏவாள். நம்மெல்லாம் கூட ஆதாமின் சந்ததிகள் தான். டைரக்டா நம்மளை ஆண்டவர் உருவாக்கல, டைரக்டா 2 பேரை உருவாக்கி இருக்காரு. அவங்களுக்கு இருக்கிற அறிவு, ஞானம், பலம் எல்லாம் வேற லெவல். உலக பிரகாரமா சொல்லணும்னா வேற லெவலுங்க அப்படின்றாங்க இல்லையா, அந்த வேற லெவல். அப்போ அந்த அம்மாக்கு நல்லா புரியுது. புரிஞ்ச பொழுது நன்மை தீமை அறிந்து அப்படின்னும் பொழுது அதை புரிஞ்சுதான் அந்த அம்மா சொல்றாங்க, புத்தியை தெளிவிக்கிறதா இருக்குது சஹால் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த நன்மை தீமை அப்படின்ற வார்த்தைக்கு டோ வா ரா அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு, டோ அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. டோ டோ அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. டோவும் ரா அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்த. டவ் அப்படின்னா குட், ரா அப்படின்னா ஈவில். டவ் அப்படின்னா நல்லது, ரா அப்படின்னா கெட்டது. சரியா? அப்போ இங்க இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்காக அந்த 2 விஷயத்த போட்டுட்டேன். சாத்தா சொன்ன விஷயமும் ஏவாள் நினைத்த விஷயம் 2த்தையும் போட்டுட்டேன். புத்தியை தெளிவிக்கிறது அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க இல்லையா, சஹால் இன்டெலிஜென்ட். கீழே சாத்தா சொன்னா நன்மை தீமை, டவ் ரா, டவ் ரா, டவ் ரா. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. டவ்னா குட், ரா அப்படின்னா ஈவில். சரியா? இப்ப நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள் அப்படின்னு அவன் அங்க சொல்றான். இப்ப இந்த பழத்தை சாப்பிட்டதுமே நன்மை தீமை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆனா அதுக்கு முன்பாயே நன்மை தீமை என்னெல்லாம் தெரியும். ஆனா இந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் கீழ்ப்படியாமை உள்ள வந்த பொழுது, இது வரைக்கும் மனுஷன் தவறுன்னு தெரிஞ்சும் தவற செய்கிறவன் தான் மனுஷனா இருக்கிறான். இங்கே எச்சில் துப்பாதீர் அப்படின்னு ஒரு போர்டு பார்த்தா அந்த இடத்துல கீழே கண்டமானிக்கு துப்பி வச்சிருப்பானுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த இடம் கிளீனா இருக்கக்கூடாது. அது எப்படி இருக்கலாம்? எப்படி எழுதி வைக்கலாம்? ஒரு மீறுதல். என் கூட நிறைய பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், புரியும் நினைக்கிறேன் இல்லையா? அப்போ செய்ய வேண்டாம் என்கிற காரியத்தை செய்தல், இதற்கான ஒரு இன்டெலிஜென்ட், இதற்கான ஒரு புத்திசாலித்தனம். அப்படின்னா திருடுறதற்கு புத்திசாலித்தனம், தவறை செய்வதற்கு புத்திசாலித்தனம், அதை மறைப்பதற்கான புத்திசாலித்தனம், இப்படி அடுக்கி கொண்டே போகலாம். மறைக்கிறதுக்கு ஒரு இன்டெலிஜென்ட். எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு வரைக்கும் மனுஷன் அதுதான் செஞ்சுட்டு இருக்கிறான், நீங்களும் நானும் எல்லாருமே இல்லையா? சோ நாம் ஒன்றை செய்து விட்டு அதை நியாயப்படுத்துவது, ஒன்றை செய்துவிட்டு மறைப்பது, தவறென்று தெரிந்தும் செய்துவிட்டு சுவடுகளே இல்லாமல் அழிக்க நினைப்பது, தடையுமே இல்லாமல் மாற்ற நினைப்பது, இவைகள் எல்லாமே என்னன்னா இந்த இன்டெலிஜென்ட், இந்த சக்கால்ல வந்திருக்கு. இந்த சக்கால்ல ஏற்கனவே ஆண்டவர் ஒரு சக்கால் கொடுத்திருக்கிறாரு. இப்போ இவங்க கிட்ட நன்மை தீமை என்னன்னு தெரிஞ்சாலும் தீமையை செஞ்சு நன்மைன்னு சொல்லி, நன்மையை செஞ்சு தீமைன்னு சொல்லுகிற மனப்பாங்கு அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மனுக்குலத்திற்குள்ளாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, தான் வாழ்வதற்காக ஒரு நுகர்வோர் கலாச்சாரம் உள்ளே வருவதற்கு இடம் கொடுத்த இந்த மனிதன் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் சாதிக்கிறவனாக, தீமையை செய்துவிட்டு அதை மறைக்கிறவனாக, தேவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்கிறவனாக, கீழ்ப்படியாதவனாக, தனக்குத்தானே பாதகத்தை உண்டு பண்ணுகிறவனாக, சக மனிதர்களுக்கு பாதிப்பை உண்டாக்குகிறவனாக அவன் இருக்கிறான். இதுதான் ஏதேன் தோட்டத்துல ஏவாளும் ஆதாமும் பழத்தை சாப்பிட்ட பொழுது நடந்த நிகழ்வு. இன்றைக்கு வரைக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு குழந்தைக்கு பொய் சொல்லவோ
அல்லது எடுக்க வேண்டாம் அப்படின்னா அது எடுக்கணும்ன்றோ சொல்லி கொடுக்கறது இல்லை. டிஃபால்ட்டா குழந்தைக்குள்ள இருக்கு. இதை சாப்பிடாதா அப்படின்னு சொல்லிட்டு போனா கொஞ்ச நேரத்தில் பார்த்து எடுத்து சாப்பிட்றோம். ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள இருக்கு, செயல்படுது. எதை செய்யாது அப்படின்னா அது செய்யுது. ஒரு நாய் கூட பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ண நாய்கிட்ட ஃபுட்டை முன்னால் வச்சுட்டு சாப்பாடை முன்னால் வச்சுட்டு சாப்பிடாதன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து அது அப்படியே தான் உட்காந்துருக்கும். சொல்லலாம் வடிஞ்சிருக்கும், ஆனால் அந்த சாப்பாட்டு மேலே வாய் வைக்காது. ஆனால் மனுஷங்கிட்ட இதை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு போனா வரதுக்குள்ள செஞ்சு முடிச்சு மறுபடியும் அதே மாதிரி வச்சுட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி உட்காந்துருப்பான். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆனா அவன் தான் செய்த செய்கையை நியாயப்படுத்துவான். இதுதாங்க ஏதேன்ல வீழ்ந்த பொழுது உண்டான அந்த வீழ்ச்சியினுடைய அடையாளம். இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு சுய பரிசோதனை செஞ்சு பார்த்தீங்கன்னா மனுக்குலத்துக்கிட்ட இது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஸோ அதற்காக ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லிட்டு உள்ள போனா உங்களுக்கு உபயோகமா இருக்கும். நிறைய இடங்களும் இந்த கதையை சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நம்மவர்களுக்காக இந்த கதையை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு மரத்தை வெட்டி கொண்டிருந்தான். அந்த மரத்தை வெட்டி அதை கரியாக்கி அடுப்பு கரியாக்கி விற்று பிழைப்பு நடத்துவது அவனுடைய வேலை. அந்த காட்டுல மரம் வெட்டும் போது அவன் என்ன பண்ணுவானா, அந்த காலம் ஒரு கோமணத்தை கட்டிட்டு ஒரு கோடாலி எடுத்துட்டு போய் அந்த மரத்தை வெட்டுவான். வெட்டும் பொழுது ஒவ்வொரு வெட்டுக்கும் உன்னை சொல்லி வெட்டுவான். என்ன சொல்லுவான்னா, ஆதாம் செஞ்ச பாவம் அப்படின்னு ஒரு வெட்டு வெட்டுவான். ஏவாள் செஞ்ச பாவம் அப்படின்னு ஒரு வெட்டு வெட்டுவான். ஏன்னா அவன் ஒரு கிறிஸ்தவன். அப்போ அந்த வழியா ஒரு போதகர் டெய்லி போவார். அப்போ ஒரு நாள் இவர் கேட்டார், இவன் என்ன சொல்லி வெட்டுறான், முணுமுணுத்துட்டே வெட்டுறான்னு பார்த்தா ஒரு வெட்டு வெட்டும் போது ஆதாமின் பாவன்றான், இன்னொரு வெட்டு ஏவாள் செஞ்ச பாவன்றான். உடனே இந்த போதகர் போய் கேட்டார், என்னப்பா இப்படி சொல்லி விட்டுற அப்படின்னா, ஆமா சாமி, நான் மட்டும் இன்னைக்கு வந்து நல்லா இல்லாம போனதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஆதாம ஏவாள் செஞ்ச பாவம். அவங்க மட்டும் பாவம் செய்யாம இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோமணத்தை கட்டிட்டு இந்த கோடாலி எடுத்து இந்த மரத்தை வெட்டி அடுப்பு கரியாக்கி மூக்கு முகம்லாம் கரியாகி இதை வித்துக்கிட்டு பொழைச்சிக்கிட்டு இதெல்லாம் ஒரு பொழப்பா? இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஆதாமும் ஏவாளும் தான். அதனாலதான் சொல்லி சொல்லி வெட்டிட்டே இருக்கிறேன் அப்படின்னா. போயிட்டாரு அந்த போதகர். அதை கேட்டுட்டு திரும்ப அடுத்த நாள் வந்தாரு. திரும்ப அப்படியே வெட்டிட்டு இருந்தான். அப்போ சொன்னாரு, எப்பா நான் உனக்கு நல்ல வேலை தரேன், உன்னை நல்ல வாழ வைக்கிறேன். என்கிட்ட நல்ல வேலை இருக்கு, என் சர்ச்சை பார்த்துக்கணும், என்கிட்ட இருக்க கார்டனை பார்த்துக்கணும், உனக்கு நல்ல ஒரு வேலை தரேன். அப்போ நீ இப்படி சொல்றது விட்டுருவியா அப்படின்னா, ஆமா இதுல என்ன மாற்று கருத்து இருக்கு, நல்ல சாப்பாடு கொடுத்து என்ன நல்லா வச்சுக்கிட்டீங்கன்னா, நல்ல சம்பளம் கொடுத்தீங்கன்னா நான் ஏன் இப்படியெல்லாம் சொல்லி விட்டுறேன் அப்படின்னு சொன்னான். சரி வா அப்படின்னு கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ரூம் அந்த சர்ச் பக்கத்துல இருந்துச்சு. அந்த ரூம்ல போய் இவனை விட்டுட்டு அவர் சொன்னார், ஒரு 2 ஆணி அடி அப்படின்னாரு. அந்த சவுத்துல 2 ஆணி அடிச்சான். கோமணத்தை கழட்டி அதுல மாட்டு, இன்னொரு ஆணியில உன்னுடைய கோடாலியை மாட்டி விடு அப்படின்னாரு. சாமி நான் உனக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கேன்னு நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்தாரு. மாட்டிக்கிட்டான். அவனுக்கு என்ன வேலைன்னா, ஒரு வேலையும் இல்லை 3 வேலை நல்லா சாப்பிட்டுட்டு வெளியே உட்காந்து வர்றவங்க போறவங்களுக்கெல்லாம் உள்ள போதகர் இருக்காரா இல்லையான்னு சொல்ற வேலை மட்டும்தான், வேற எந்த வேலையும் அவர் வாங்கல. இப்படி மாதங்கள் ஓடினது. ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஏன்னா எந்த வேலை வெட்டியும் இல்லை, 3 வேலை நல்ல சாப்பாடு, வர்றவங்கலாம் வேற நிறைய பொருட்களை கொடுத்துட்டு போறாங்க, சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தான். ஒரு நாள் இந்த போதகர் அடுத்த ஊருக்கு பிரசங்கம் பண்ணுவதுக்கு போகணும், 3 நாள் ஆகும். அப்ப சொன்னாரு, நான் 3 நாள் கழிச்சு தான் வருவேன், அதனால இந்த வீட்டை இந்த சர்ச்சை பத்திரமா பார்த்துக்கோ, இந்த 3 நாள் மாத்திரம் கொஞ்சம் வேலை செய்ய, இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் கூட்டி பெருக்கி செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊத்திரு, ஏன்னா வாடி போயிடும், 3 நாள் கழிச்சு தான் நான் வருவேன், இது வரைக்கும் எந்த வேலையும் உனக்கு சொல்லலை, முறையா சொல்றேன், இது செஞ்சுக்கோ. அப்போ அவன் சொன்னா, என்ன சாமி என்ன நல்லா வச்சிருக்கீங்க, நல்லா சாப்பாடு போட்டிருக்கீங்க, இதை கூட செய்ய மாட்டேனா, 3 நாள் தானே, இனிமேல் நானே இந்த வேலையை பார்த்துக்கிறேன், இனிமேல் உங்களுக்கு கவலையே வேண்டாம், இந்த இடத்த பெருக்கி கூட்டி தண்ணி ஊத்தி பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ அந்த போதகர் போகும்பொழுது அவங்ககிட்ட ஒரு பாக்ஸை கொடுத்தார், ஒரு சின்ன ஒரு மரப்பட்டி கையில தூக்கி கொடுத்தாரு. இது பத்திரமா வச்சுக்கோ, இது உங்ககிட்ட தான் இருக்கணும், நான் வரும்போது திரும்பி கொடுத்துரு அப்படின்ட்டு அதோட கீயவும் கொடுத்தாரு, அதோட சாவியும் கொடுத்தார். சாவியை கொடுத்து இது பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னாரு. என்ன சமயம் பெட்டியும் கொடுத்து சாவியும் கொடுக்குறீங்க? ஆமாப்பா வச்சுக்கோப்பா, ஆனா இது திறந்து பார்க்காத, இதோட சாவி தான், அதனால நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னாரு. அப்போ சிரிச்சுக்கிட்டான். ஒன்று பொட்டியை கொடுத்துட்டு போயிருக்கணும், இல்லை சாவியை கொடுத்துட்டு போயிருக்கணும், 2ஐயும் கொடுத்துட்டு இந்த சாமிக்கு கொஞ்சம் கூட விவரமே இல்லை அப்படின்னு அவன் நினச்சிட்டு என்ன பண்ணா, பொட்டியும் சாவியும் வச்சுட்டு இடத்தெல்லாம் கூட்டினா, தண்ணியெல்லாம் பாய்ச்சினா, சாயந்தரம் ஆச்சு,
அப்படியே வந்து சாப்பிட்டான். நைட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கும்போது அவனுக்கு ஞாபகம் வருது, இந்த பொட்டியும் சாவியும் கொடுத்தாரு, உள்ள ஏதாச்சும் இருக்குமா, வேல்யூபிளா இருக்குமா, ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு யோசித்தான். சரி வேண்டாம், சாமி வர சொல்லிட்டு நம்மள நம்பி கொடுத்துருக்கு, அதையும் திறந்துட்டு அதையும் எடுத்துட்டு உள்ள என்ன இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான், தூங்கிட்டான். அடுத்த நாள் காலையில் அதே போல வேலை செஞ்சான், எல்லாம் பண்ணா. அடுத்த நாள் நைட் வந்துச்சு, அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, இந்த சாமி பொட்டியும் இந்த சாவியும் கொடுத்துருக்கு, இந்த பொட்டியோட சாவி தான் இதா அப்படின்னு, இந்த பூட்டோட சாவி தானா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, போட்டு பார்க்கலாமே, திறந்து பார்க்கலாமே அப்படின்னு நினைச்சு உள்ள வச்சு அப்படி திருப்பினா டொரக்குன்னு ஒரு சவுண்டு கழிச்சு திறந்துச்சு. தப்புன்னு முடி வச்சிட்டான். கரெக்டாக தான் கொடுத்து, நம்மள ஏமாத்தல, சாமி நம்ம டெஸ்ட்லாம் பண்ணல அப்படின்னு வச்சுட்டான். 3ஆவது நாள் ஆச்சு. அன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் மட்டும் அதே போல வேலை செஞ்சான். நைட் வந்தா படுத்தான். ஒரே ஞாபகம், சரி பொட்டி அந்த சாவி அதுதான் நம்ம தெரிஞ்சிட்டோம், பூட்டோட சாவி அதுதான், பொட்டிக்குள்ள என்ன இருக்கு, நம்ம திறந்து பார்த்தா அவர் என்ன பார்க்கவா போறாரு அப்படின்னு நினைச்சான். ஒரு பக்கம் எதுக்கு தேவையில்லை அப்படின்னு யோசித்தான். ஒரு பக்கம் யாருக்கு தெரியும், யாருக்குமே தெரியாது. அதே சாவி தான் பார்த்துட்டோம், உண்மைதான், பூட்டும் அதுதான், சாவியும் எல்லாம் ஒண்ணுதான், அதே பூட்டுக்கு அதே சாவி தான், பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு அந்த பூட்டை திறந்து அப்படி வச்சுட்டு பெட்டியை ஓபன் பண்ணா உள்ள இருந்து ஒரு சுண்டெலி 3 நாள் பசியன் டப்புன்னு எகிரி குதிச்சு ஓடிடுச்சு. பிடிக்க ட்ரை பண்ணா நைட் நேரம் எலிய பிடிக்கவே முடியல, தாப்பிச்சு ஓடிடுச்சு. இப்ப என்ன பண்ண, தூக்கமே போச்சு. ஏன்னா அடுத்த நாள் 3 நாள் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில போதகர் வர போறாரு. தூக்கம் போயிடுச்சு உனக்கு. வாசல்ல பெட்டியோட உட்காந்துருக்கான். அப்படியே போதகர் வர்றாரு. என்னப்பா அப்படின்னு கேட்டபோது பார்த்துமே தெரிஞ்சிச்சு அவன் பொட்டியை திறந்துட்டான் அவருக்கு. என்னப்பா அப்படின்னு கேட்டபோது ஒன்னும் இல்ல அப்படின்னா. முகமே வாடி இருக்கே, சொல்லு அப்படின்னா. ஒன்னும் இல்ல சாமி, இந்த பொட்டிய நீங்க கொடுத்துட்டு போனீங்க, சாவியும் கொடுத்துட்டு போனீங்க, அந்த பூட்டில் சாவியை போட்டேன், கரெக்டாக இருந்துச்சு, ஓகே. அப்போ அவர் சொன்னார், நான் தான் உன்னை செக் பண்ண வேண்டாம், பத்திரமா வையின்னு சொன்னேன்ல, உன்னை நம்பி தானே கொடுத்துட்டு போனேன். ஆமா சாமி, இருந்தாலும் உங்க மேல எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னா. சரி அப்புறம் என்ன பண்ண? அப்புறம் சாமி நேத்து நைட்டே என்ன பண்ண, உள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு திறந்து பார்த்தேன் சாமி அப்படின்னு. என்ன இருந்துச்சு? ஒரு எலி இருந்துச்சு சாமி, தப்பிச்சு போயிடுச்சு அப்படின்னு. சரி இப்போ உன்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், இப்போ இந்த பாக்ஸை திறந்தது யாருடைய தப்பு? ஏன் தப்பு தான் தம்பி சாமி. நான் உனக்கு என்ன சொல்லிட்டு போனேன், திறக்கக்கூடாதுன்னு சொன்னேன். உனக்கு ஏதாவது குறை வச்சனா? இல்லை. அப்ப ஏன் திறந்த? ஏன் தப்பு தான் சாமி அப்படின்னா. இப்போ நீ என்ன பண்ணு, அந்த கோவணத்தை கட்டிட்டு அந்த கோடாலி எடுத்துட்டு காட்டுக்கு போ, மறுபடியும் மரம் வெட்டு, சொல்லு நான் செஞ்ச பாவம்னு சொல்லி சொல்லி வெட்டு அப்படின்னாராம். இதனால என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, மனிதன் எப்பொழுதுமே அவனுக்கு ஒரு இன்டெலிஜென்ட் இருக்கு, என்னதுன்னா சக்கால் இருக்கு, அது அவனை தவறு செய்யாமல் விட்டு விடவே விடாது, அதை அவன் பயன்படுத்தாம இருக்கவே மாட்டான். இதுதான் கோளாறுன்றோம். என்னது கோளாறு? ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு கோளாறு இருக்கு. நம்முடையது இல்லைன்னு தெரிஞ்சாலும் அதை அபகரிக்க ஒரு திட்டம், நம்முடையது இல்லைன்னு தெரிஞ்சாலும் அதை தொட்டு பார்க்க ஆசை, அதை எடுத்துக்கொள்ள ஆசை, தேவையில்லைன்னு நினைச்சாலும் அதை ஏதாச்சும் என்ன பண்ணு வாங்கி வச்சுக்கணும்னு ஆசை. அதாவது நமக்கு தெரியாமலேயே நமக்குள்ளாக அந்த வீழ்கையினுடைய காரியங்கள் செயல்படுகிறது. இது எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு? ஏதேன் தோட்டத்துல இருந்து ஆரம்பிச்சிச்சு. அந்த பழத்தை சாப்பிட்டனால அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? ஒரு சக்கால் கிடைச்சிச்சு. அது ஃபார்பிடன் நாலேஜ், அது தவறான அறிவு. அந்த தவறான அறிவு இன்றைக்கு வரைக்கும் மனு குலத்திடம் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ மனு குலத்திற்குள்ள ஒரு ஃபார்பிடன் நாலேஜ் எப்படி வந்துச்சுன்னா, அந்த கீழ்ப்படியாமையினாலே, அந்த பழத்தை சாப்பிட்டபடினாலே, தேவ சித்தத்துக்கு எதிராக செயல்பட்டபடினாலே ஒரு நாலேஜ் அவன் பெற்றுக்கொண்டான், ஒரு இன்டெலிஜென்ட்டை பெற்றுக்கொண்டான். அது இதுவரைக்கும் அவனுக்கு எதிரான ஆயுதமாக பிசாசு பயன்படுத்துகிறான். அவன் தன்னுடைய எதிர்காலத்தை அடைய முடியாதபடி, அவனுக்கான புதிய உலகத்தை பெற்றுக்கொள்ளாதபடி, புதியவான புதிய பூமிக்கு போகாதபடி, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாதபடி, பரலோக வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளாதபடி அது அவனுக்கு எதிராக செயல்படுகிறது. அதை பிசாசானவன் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறான். இதுதாங்க ஏதேன்ல நடந்ததான முக்கியமான விஷயம். அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஜீவனத்தின் பெருமை அல்லது புத்தி தெளிவு அப்படின்னு சொல்லும் பொழுது 3 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்னு இன்டெலிஜென்ட், தவறை செய்வதற்கான வழிவகைகளை மனது தேடிக்கொண்டே இருக்கிறது. தவறை மறைப்பதற்கான வழிவகைகளை மனிதன் தேடிக்கொண்டே இருக்கிறான்.
லஞ்சம் கொடுப்பதும் தவறு, லஞ்சம் வாங்குவதும் தவறு என்று தெரிந்தாலும், நான் வெளியே இருக்கிறவங்களை பத்தி பேசல, நம்மளவங்களை பத்தி பேசுறேன். எப்படியாச்சும் காரியம் ஆகணும்னு பெஞ்சு கடியில காசை கொடுத்து வேலையை சுலபமாக்கி கொண்டு வருகிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நம்மவர்களும் லஞ்சம் வாங்குகிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். காரணம் என்னன்னா, அவனால என்ன பண்ண முடியல, இதை மேற்கொள்ளவே முடியல. ஏன்னா அவனுக்குள்ள ஒரு புத்தி செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அதை எதிர்த்து மேற்கொள்வதற்கான அந்த வேலையை அவன் செய்வதில்லை. அதனாலதான் பவுலப்போஸ்தலன் எழுதும் பொழுது, இன்னும் பாவத்தை மேற்கொள்ள ரத்தம் சிந்துகிற அளவிற்கு போராடவில்லை அப்படின்றாரு. போராடி மேற்கொள்ளணும். நமக்குள்ளாக செயல்படுகிற கிரியை, நாம் வீழ்ந்து போனதினாலே, நம்முடைய ஆதி தகப்பனும் தாய் வீழ்ந்தபடினாலே நமக்குள்ளாக செயல்படுகிறதான ஒரு பிசாசினுடைய தந்திரத்தால் வந்ததான ஒரு வீழ்கை, ஒரு ஃபார்பிடன் நாலேஜ். அப்புறம் நன்மை தீமை என்னன்னு தெரிஞ்சாலும் தீமையை செய்வதற்கு விருப்பப்படுகிற ஒரு மனிதன், நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் சாதிக்கிற ஒரு மனிதன். ஏன் அப்படின்னா, அங்க வாசிக்கிற நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் யாருக்கும் அடிமை அல்ல, நோ ஒன் கேன் கண்ட்ரோல் மீ அப்படின்னு சொல்லுகிற விஷயம். அதை புரிய வைப்பதற்காக மறுபடியும் நம்ம வீட்டு சின்ன குழந்தைங்கள்ட்ட வரோம். குழந்தை அப்பதான் 8 மாசத்துல 8 எடுத்து அப்படியே வைக்க பழகி இருக்கும். அப்படியே கொஞ்சம் பழகி நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஓட ஆரம்பிக்கும். ஓட ஆரம்பிக்கும் போது பின்னால அந்த அம்மா சொல்லுவாங்க, ஓடாத விழுந்துருவ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை விழமாட்டேன் அப்படின்னு ஓடி போய் டமான்னு விழும். விழுந்து ஓன்னு அழுகும். உடனே அம்மா போய் தூக்குவாங்க, நான் சொன்னேன்ல, நீ விழுந்துருவேன்னு சொன்னேன்னு. ஆனாலும் மறுபடியும் பாருங்க, அந்த பிள்ளை ஓட வேண்டானாலும் ஓடும். ஏன்னா அதுக்குள்ள உனக்கு கிரியை செய்து, நீ என்ன சொல்றது, என் கால் இருக்கு, நான் ஓடுறேன், எனக்கு கான்ஃபிடன்ட் இருக்கு, நான் விழ மாட்டேன். ஆனா அம்மாக்கு தெரியும், பிள்ளையுடைய கால்கள் ரொம்ப பிஞ்சு கால்கள், வேகமாக ஓடுவதற்கு காலம் எடுக்கும், இப்ப ஓடுனா விழுந்துரும்னு அம்மாக்கு தெரியும். ஆனா அம்மா சொல்றத பிள்ளை கேட்கவே கேட்காது. உளுந்து எந்திரிச்சு ஒரு காலத்துல கத்துக்கிட்டு அதற்கப்புறம் அப்படி ஓடாம கவனமா நடக்க, கவனமாக ஓட பழகி கொள்ளுகிறது. எப்படி இந்த பிள்ளைக்குள்ள உள்ள வந்துச்சு இந்த கீழ்ப்படியாம அப்படின்னா, இந்த ஃபார்மிடன் நாலேஜ் தான், இந்த ஜக்கால், இந்த இன்டெலிஜென்ட் தான். இது ஆதியிலிருந்து தொடர்ந்து வருகிற மனுக்குலத்திற்குள்ளாக வருகிறதான பாவத்தின் விளைவு. இதத்தான் கண்ட்ரோல் பண்ணி ஜெயிக்கணும். நீதிமான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ஹீப்ருல ஒரு வார்த்தை இருக்கு, குரங்கை கூண்டில் அடைத்து கையாள்பவன் தான் நீதிமானமா. அப்படின்னா மனசு ஒரு குரங்கு, இந்த குரங்க கூண்டில் அடைச்சி கையாள்பவன் தான் யாருன்னா நீதிமான். அப்போ தன்னை கட்டுப்படுத்துபவன், தன்னுடைய ஆசாபாசங்களை கட்டுப்படுத்துவன், தவறுகளை செய்யாமல் இருக்க தன்னை கண்ட்ரோலா வைத்துக் கொள்ளுகிறவன் தான் நீதிமான். அப்படி முடியலன்னும் பொழுதுதான் கிறிஸ்தேசு நமக்காக வந்து ரத்தம் சிந்தி ரத்தத்தின் மூலமாக நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். அந்த விடுதலையை நாம் அனுபவித்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய இயலாமையிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நமக்கு ஒரு வழியை காண்பித்திருக்கிறார், மேற்கொள்வதற்கான அதிகாரத்தை தந்திருக்கிறார். எனவே கிறிஸ்தேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, பாவத்தை மேற்கொள்ளுகிற அந்த சக்தி அதிகாரத்தை நமக்கு இயேசுவின் நாமத்தினாலே பிதாவாகி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெயிக்கிறோம். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்லாம் வாசிக்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இந்த மூன்றாவது காரியம் தேவன் அப்படின்னு பார்த்தோம்ல, மனிதன் தேவனை போல இருக்க விரும்புகிறான் அப்படின்னா கட்டுப்பாடற்றவனாக, யாரும் அவனை கட்டுப்படுத்தக்கூடாது என்பதாக அவன் நினைக்கிறான். தேவன் அப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று அவன் நினைக்கிறான். யாரும் எதுவும் உங்களை இனி கட்டுப்படுத்த முடியாது, இஷ்டப்படி வாழலாம். அதுதான் இந்த 3 விஷயங்களுடைய முக்கியத்துவம். இதுதான் ஜீவனத்தின் பெருவன். நான் இஷ்டப்படி நடப்பேன், யாரும் என்னை கட்டுப்படுத்த முடியாது. யோசித்து பாருங்களேன், வீட்டுல அப்படி கணவன் மனைவி பிள்ளைகள்லாம் எல்லாம் இஷ்டப்படி இருந்தா வீடா இருக்குமா? எப்படி இருக்கும்ல? வீட்டுக்குள்ள அம்மா அப்பா பிள்ளைங்க எல்லாம் ஒரு சட்ட திட்டத்திற்குள்ள கட்டுப்பட்டிருக்கிறோம் இல்லையா? வாய்மொழி சட்டங்கள், குடும்பத்திற்கான திட்டங்கள் மூலியமாக நம்ம இணைக்கப்பட்டிருக்கோம். இல்ல நான் இஷ்டப்படிதான் இருப்பேன்னா அந்த வீடு நரகம். கண்ணீரும் கம்பளையும் பிரச்சனையும் கோபமும் பிபியும் ஏறி இல்லையா, சண்டையும் சச்சரவும் அடியும் தடியும் ரத்தமும் மண்ட உடைதலும் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இப்போ மனிதன் தன்னுடைய அறிவை தவறாக பயன்படுத்த ஆரம்பித்தான்.
இனி யாரும் என்னை கட்டுப்படுத்த முடியாது, நான் இஷ்டப்படி வாழ்வேன். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் மனிதனுக்கான சுயசித்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறபடினாலே அவன் என்ன செய்தாலும் நியாய தீர்ப்பில கொண்டு வந்து நிறுத்துவாரே தவிர அவனை உடனுக்கு உடனேயே தண்டிப்பதில்லை. ஏன்னா அன்பான தேவன் அவன் மனம் திரும்புவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கிறார். அது எல்லை மீறும் பொழுதுதான் அவனை தண்டிக்கிறவராய் இருக்கிறார் இந்த உலகத்தில். இல்லைன்னா அவன் மனம் திரும்புவதற்கான வாய்ப்புகளை கர்த்தர் மரண பரியந்தம் அவனுக்கு கொடுக்கிறார். சில பேர் நினைக்கலாம், என்ன சில பேர் செய்யற பாவத்திற்கு உடனே தண்டனை கிடைக்க முடியாது, இவ்வளவு அநியாயம் செய்யறான், அவனால விட்டு வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அப்படி அல்ல. ஒருவனு கெட்டு போவது பிதாவுடைய சித்தம் அல்ல, ஏதோ ஒரு விதத்தில் அவன் ரட்சிக்கப்படுவதற்கான வாய்ப்பை அவன் பெற்றுவிட மாட்டானா என்று அவனுக்கு பின்பாக அழைகிற அன்பான தெய்வத்தை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அக்கிரமத்திற்கான அந்த தண்டனை என்பது நிறைவு பெறுவது மாத்திரமே அவனுக்கு உண்டாகிறது. அந்த அக்கிரமத்தின் பாத்திரம் நிறைந்தால் அவன் தண்டிக்கப்படுகிறான். நிறையும் வரைக்கும் அவனை விட்டுறாரு, மனம் திரும்புவதற்கான வாய்ப்பை கொடுக்கிறார். இதை புரிந்து கொண்டால் போதும். அப்போ ஜீவனத்தின் பெருமை என்பது என்னன்னா, தன் இஷ்டப்படி வாழ்தல். யாரும் என்னை கட்டுப்படுத்த முடியாது, நான் இஷ்டப்படி வாழ்வேன் என்கிறதான அந்த விஷயம்தான் ஜீவனத்தின் பெருமை. நல்லா தெரிஞ்சுக்கணும். யாரும் எதுவும் இனி எங்களை கட்டுப்படுத்த முடியாது, இஷ்டப்படி வாழலாம். சட்டத்தை மாற்றுவோம், இயற்கையினுடைய விதிகளை மாற்றுவோம், உலகத்தை மாற்றுவோம், மனிதர்களை மாற்றுவோம், தடையாய் நிற்கிறவர்களை தகர்த்தெறிவோம், இஷ்டப்படி வாழ்வோம். இதுதாங்க ஜீவனத்தின் பெருமை. இதுதான் தேவர்களை போல இருப்பீர்கள் என்று சொன்ன பிசாசு சொன்னதான கபட நாடகம். மனுக்குலம் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு தன்னைத்தானே உருவ குத்தி கொண்டு அவன் இன்றைக்கு நித்திய ஜீவனுக்கு போகாதபடி இந்த உலகத்திலேயே மாண்டு கொண்டிருக்கிறான். இதற்கு காரணம் இதுதான். பாருங்க, அந்த ஜீவனத்தின் பெருமை அப்படின்னு சொல்லும்போது கண்டுபிடிக்கப்பட்டா மாத்திரம் சொல்லுவான், தெரியாம செஞ்சுட்டான் சாரின்னுவான். 99.9% உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தப்பு செஞ்சுட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரியே தான் இருப்பான் ஒவ்வொரு மனுஷனும். நியூஸ் பேப்பர்ல வாசிக்கிறோம், எத்தனையோ காரியங்களை நம்ம பார்க்கிறோம், தனிப்பட்ட வாழ்க்கையில பார்க்கிறோம். எல்லாத்தையும் செஞ்சிட வேண்டியது. கண்டுபிடிச்சா மாத்திரம் தெரியாம செஞ்சுட்டான். அவன் தெரியாம செஞ்சுட்டானா போய் வழக்காட்டு மன்றத்துல சொல்றான், நீதிமன்றத்துல சொல்றான், நான் தெரியாம செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கிறேன்றான். அவன் தெரிஞ்சு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கிறானா, தெரியாம செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கிறானா அப்படின்னா 99.9% தெரிந்து செய்து தெரியாமல் செய்து விட்டேன் என்று மன்னிப்பு கேட்கிறான். எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? புரியுதா? ஜீவனத்தின் பெருமை என்னன்னு தெரியுதா? இதுதாங்க ஆரம்பம். இதுல நிறைய விஷயங்கள். ஜீவனத்தின் பெருமை என்பது ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு கட்டத்திற்குள்ளாக அடக்கக்கூடிய விஷயம் அல்ல. இது மிக பெரிய ஒரு விஷயம். சாத்தானுடைய திட்டம் அவ்வளவு பெரியதாக மனுக்குலத்திற்கு எதிராக இருக்கிறது. அவன் எந்த விதத்திலும் தேவனிடத்தில் போய்விடக்கூடாது. தேவ சாயலாக தேவரூபமாக இருக்கிற மனிதனை அவமானப்படுத்தி அவன் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்லாமல் தான் செல்லக்கூடிய நரகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதுதான் பிசாசுடைய சதி திட்டமாய் இருக்கிறது. தனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த அகோர நரக அக்கினியில் தேவ சாயலாக இருக்கிற மனிதனை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கமும் திட்டமும் செயல்பாடுமாய் இருக்கிறது. ஆனால் அவைகளை ரட்சித்து பரலோகம் சேர்ப்பதே கிறிஸ்துவானவருடைய ரட்சிப்பின் திட்டமாயிருக்கிறது. விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் தந்தவர்கள் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனத்தை நினைவு கூறணும். அப்போ இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு? நாம் கிறிஸ்தவ உலகத்தை மாத்திரம் பார்க்கிறோம், வெளி உலகத்தை பற்றி நமக்கு கவலை இல்லை. எத்தனை பேர் நம்ம இல்ல தெரிஞ்சு செஞ்சுட்டு தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு சாரி கேட்கிறவன் நீங்க பாக்குறீங்க. ஜீவனத்தின் பெருமை. தன் பிழையை உணர்கிறவன் யார் அப்படின்னு வேதவசனம் கேட்கிறது. நான் செய்ததெல்லாம் தெரியாம செஞ்சுட்டேன், புரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுகிற சாக்கு சொல்லுகிறவர்களை பார்க்கிறோம். இது ஜீவனத்தின் பெருமையினுடைய அறிகுறியா இருக்கு. இன்னொன்னு சொல்லுவாங்க, இது என்னுடைய பலவீனம், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இன்னொரு ஒரு படி போய் கிறிஸ்தவெல்லாம் இப்ப எப்படி போயிட்டானா, ஏதாவது தப்பு செஞ்சுட்டா, பிரதர் அது என்னுடைய பலவீனம், பிரதர் சிஸ்டர் அது என்னோட பலவீனம் சிஸ்டர், எனக்காக ஜம் பண்ணிக்கோங்க சிஸ்டர், இன்னொரு டைம் நடக்காது சிஸ்டர் அப்படின்னு வாங்க. இது அப்படியா? இல்ல, தான் செய்த தவறுக்கு ஏதோ ஒரு பலவீனம் இருப்பதை போல காண்பித்து பரிதாப உணர்ச்சியை பெற்றுக்கொண்டு மறுபடியும் வேற எங்கோ தவறை செய்து கொண்டுதான் இருக்க போகிறார். இது இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஜீவனத்தின் பெருமை. என்ன உங்ககிட்ட அப்படியே நடிச்சா, முகத்தை காமிச்சா, அப்படி பலவீனம் என் பலவீனம்னு சொல்லிட்டா நீ விட்டுருவேன், நான் விட்டுருவேனா திரும்ப அதே தான் செய்ய போறேன். இதுதான் ஜீவனத்தின் பெருமை. வீழ்ச்சினால் வந்ததான அந்த இன்டெலிஜென்ட், அந்த ஃபார்பிடன் நாலேஜ். அதே போல இன்னொன்னு புதுசா கிறிஸ்தவத்துக்குள்ள வந்திருக்கு. என்னன்னா, எல்லாம் தவறு செஞ்சுட்டா, பிரதர் சாத்தா என்ன வஞ்சிட்டான் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க.
சாத்தான் இவனை வஞ்சித்து, ஏற்கனவே ஒண்ணு வஞ்சித்துட்டான்ப்பா அங்கே ஏதேன் தோட்டத்திலேயே. இப்போ ஒண்ணு புதுசா ஒண்ணு வஞ்சிக்கல, இப்போ ஒண்ணு ஏமாத்திலாம் தெரிய வேண்டாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக ரத்தம் சிந்தி உனக்காக உனக்கு மீட்பின் திட்டத்தை கொண்டு வந்து உன்னை உள்ள கொண்டு வந்துட்டாரு. இங்கேயும் அதே டைலாக பேச வேண்டாம், நீங்க சொல்லணும். சாத்தான் என்ன வஞ்சித்துட்டான் பிரதர், இல்லைன்னா பிரதர் நான் வந்து கரெக்டாக இருந்திருப்பேன். சாத்தான் பிரதர் செஞ்சதுக்கெல்லாம் சாத்தானை குறை சொல்லுகிற, தான் செய்த தவறுகளுக்கெல்லாம் பிசாசை கை காட்டுகிறவர்கள் இருக்கிறார். அப்படின்னா அவர்கள் போன முறை பார்த்தான் பொசெஷன், பிசாசால் ஆதிக்கம் செய்யப்படுகிறவர்களாக மாறி போனார்கள். தாங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் நியாயப்படுத்துவதற்கு பிசாஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லுகிறவர்கள். அன்றைக்கு ஏவாள் தவறு செய்த பொழுது இவன் தான் தவறு செஞ்சான், ஆனா சொன்னான் நீ கொடுத்த ஏவாள் தான் என்னை ஏமாத்திட்டா, அவதான் என்னை வஞ்சித்தான்னு சொன்னான். அவ சொன்னா சர்ப்பம் என்னை வஞ்சித்ததுன்னு சொன்னான். இப்படி ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் சாக்கு சொல்லுவது இன்றைக்கும் இருக்கிறது, கிறிஸ்தவ வட்டாரங்களிலே பார்க்கிறோம். அப்புறம் அடுத்தது ஜீவனத்தின் பெருமையினுடைய இது என்னன்னா, கண்டுபிடிக்கப்பட்டா எல்லாமே செய்யறாங்க, நான் மட்டும் செஞ்சா தவறா, மத்தவங்க எல்லாம் விட்டுறீங்க, என்ன மட்டும் வந்து கேக்குறீங்க. இதெல்லாம் ஒரு தவறே கிடையாது. பாருங்க, இந்த காலகட்டத்தில் எல்லாமே லீகல் ஆயிடுச்சு. நீங்க பார்த்து தப்புன்னு சொல்றீங்க, எல்லாமே செய்யறாங்க, நான் மட்டும் செய்தா தவறா அப்படின்னு கேட்கிறதான மனப்பாடு. இதுதாங்க ஜீவனத்தின் பெருமையினுடைய எளிமையாக புரிந்து கொள்வதற்கான 3 விஷயங்கள். மறுபடியும் வர பாருங்க. ஒண்ணு, தெரியாமல் செய்து விட்டேன், சாரி. அப்புறம் இது என்னுடைய பலவீனம் அப்படின்னு சொல்றது. அடுத்து 3வது, சாத்தா என்ன வஞ்சித்துட்டான். 4வது, எல்லாமே செய்யறாங்க, நான் மட்டும் செய்தா என்ன அப்படின்னு சொல்லுகிறதான காரியம். இது ஜீவனத்தின் பெருமை. இப்படிப்பட்டவர்களை சந்திக்கும் பொழுது அவர்களை விட்டு நீங்கள் தூரமாய் இருப்பது நலம், அவர்களுக்காக ஜெபிப்பது நலம். அவர்களோடு இருக்கிற உறவு உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது எதிராக இருக்கும். உங்களையும் பாவத்தில் கொண்டு போய் அமுழ்த்துவதற்கு அவர்கள் எல்லா வேலையும் பின்னணியிலே செய்வார்கள். பிசாசானவன் அவர்கள் மூலமாக நம்மையும் வஞ்சிப்பதற்கு திட்டமிடுவான். எனவே இப்படி செய்கிற நபர்களை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இததான் ஒட்டுமொத்தமா என்ன சொல்லுவோனா, போன முறையே சொல்லிக் கொடுத்தேன், இந்த முறை சொல்லிக் கொடுக்குறேன், சுயநீதி, செல்ஃப் ஜஸ்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தங்களை தாங்களே நியாயப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள். நாமும் இப்படி இருக்கக்கூடாது. அப்படி சுயநீதிக்காரர்களோடு நாம் இருக்கக்கூடாது. அவர்களுக்காக ஜெபித்து மனம் திரும்புவதற்காக காத்திருக்க வேண்டும். அவர்களோடு நாம் பயணப்படும் பொழுது அவர்கள் நம்மையும் குற்றவாளிகளாக அல்லது பாவத்திற்கு பங்காளிகளாக மாற்றி விடுவார்கள். கவனமா இருக்கும். சில பாவங்கள் நம்மை பாதிக்காது, சில பாவங்கள் நம்மையும் பாதிக்கும். நம்முடைய சரீரத்தை கரைப்படுத்துகிற பாவங்களையும் செய்வதற்கு கூட்டாளிகளாக நம்மை மாற்றி விடுவார்கள். கவனமா இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அது போதகர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, இது என் பலவீனம், தெரியாம செஞ்சிட்டேன், எல்லாமே உலகத்துல நடக்காததா, நம்ம செஞ்சா என்ன இப்படின்னு கேட்கிறதான சுயநீதிக்கார ஊழியர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் எச்சரிக்கையா இருங்கள். இன்றைக்கு ஊழியக்காரனா ரொம்ப நியாயமானவன், விசுவாசிகள்னா நியாயம் இல்லாதவங்க அப்படியெல்லாம் இல்லை. எல்லாருமே யாரு வேண்டுமென்றாலும் இதற்குள்ளாக வரலாம், இருக்கலாம், மாட்டிக்கொள்ளலாம். விதிவிலக்கு இல்லை. கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாம் சுயநீதி உடையவர்களா இருக்கிறோமா இல்லையா, கிறிஸ்துவின் நீதியில் நிற்கிறோமா, சுயநீதியில் நிற்கிறோமா என்பதை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஆத்துமாவை நாம் தப்பிக்கொள்ள வகை தேட வேண்டும், நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். கவனமா இருக்கின்ற சுயநீதி மிக மிக பிரச்சனைக்குரிய விஷயம். இல்ல எப்படின்னா அடுத்து பாருங்க, கீழே போட்டிருக்கேன், பிறர் செய்தால் தவறு, ஆனால் தான் தவறு செய்தால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்று நியாயப்படுத்துதல். மத்தவன் செஞ்சா தப்பு, ஆனா தான் செஞ்சுட்டானா அதுக்கு ஒரு நியாயம். முன்னால பார்த்தோம்ல, அதுக்கு ஒரு நியாயம் இருக்கும். மத்தவங்க செஞ்சாலும் அது தப்பு, ஐயோ கொலை குற்றம், அவனை கொன்னுடணும், சிலுவையில ஏத்திடணும். ஆனா இவன் செஞ்சா மாத்திரம் எல்லாம் மன்னிச்சிடணும், அதெல்லாம் தப்பு இல்ல. சுய அந்த ஞானத்தை பயன்படுத்தி, அந்த ஷக்கால பயன்படுத்தி அவன் நியாயப்படுத்துகிறவனாக இருக்கிறான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேண்டுமென்றே செய்தாலும், தவறு என்று தெரிந்து செய்தாலும், கட்டாயத்தினால் செய்தாலும், விருப்பப்பட்டு செய்தாலும், அதெல்லாம் சுயநீதி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நியாயப்படுத்துவது சுயநீதி. நிறைய பேரு இப்படி இருக்கவங்கள பாக்குறோம். இதுதாங்க ஜீவனத்தின் பெருமை. எவ்வளவு நாள் தெரியாம இருந்திருந்தீங்கன்னா இந்த முதல் படியை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. சரியா? ஓகே. அப்புறம் இதனுடைய அடுத்த படிக்கு போக போறோம். உலகளாவிய அளவில் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா தவறை நியாயப்படுத்துதல். ஜீவனத்தின் பெருமையினுடைய அடையாளம் என்னன்னா தவறை நியாயப்படுத்துதல், லீகலைசிங் சின், பாவங்களை நியாயப்படுத்துதல்.
என்ன பாவமானாலும் அதற்கு ஒரு பதில் வைத்து, கிறிஸ்தவனா இருந்தா பைபிள் வசனம்லாம் வச்சு நியாயப்படுத்துறது, உலகத்தானா இருந்தா சட்டங்களை பயன்படுத்தி அறிவியலை பயன்படுத்தி நியாயப்படுத்துவது, கிறிஸ்தவனா இருந்தா வேத வசனத்தை வச்சே என்ன பண்றது, நியாயப்படுத்துறது, உலகத்தானா இருந்தா அறிவியலை வைத்து சட்டங்களை வைத்து தான் செய்த பாவங்களை நியாயப்படுத்துவது. லீகலைசிங் சின், ஜீவனத்தின் பெருமை என்ன, தவறை நியாயப்படுத்துது. லீகலைசிங் சின், சுயநீதி, பாவங்களை நியாயப்படுத்துது. இதை புரிஞ்சுக்கிறதுக்காக 2-3 விஷயம் மாத்திரம் உங்களுக்காக நான் போட்டு விளக்குறேன், புரிஞ்சிருவீங்க. சரியா? இப்போ லீகலைஸ்டு சின் அப்படின்னும் போது நியாயப்படுத்தப்பட்ட பாவங்களை பார்க்க போறோம். லீகலைசிங் சின்னு பார்த்தோம். நியாயப்படுத்தப்படுகிற பாவங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்துல பெருகி இருக்கிறது. நிறைய விசுவாசிகள், நிறைய போதகர்கள் தாங்கள் செய்கிற பாவங்களை நியாயப்படுத்தி ஜனங்களை வஞ்சித்து வருவதை பார்க்கிறோம். விசுவாசிகள் தங்களோடு இருக்கிற உறவுகளை வஞ்சித்து வருவதை பார்க்கிறோம். இல்ல மிகப்பெரிய அளவில் பாலியல் பாவங்கள், அதே போல பணத்தாசை பாவங்கள், பொருளாசை பாவங்கள் என்பதெல்லாம் பார்க்கிறோம். என்கிட்ட நிறைய போதகர்கள் ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க. அதுல ஒரு போதகர் என்கிட்ட சொன்னாரு, அவர் இன்றைக்கு போதகர், அந்த ஒரு காலகட்டங்களில் அவர் ஒரு சபையினுடைய விசுவாசியாக இருந்திருக்கிறார். தன்னுடைய வீட்டை அந்த போதகர் எழுதி வாங்கியிருக்காரு. எப்படின்னா, ஒரு ஜப வீடு கட்டலாம், உங்க வீட்டு மேல இடம் இருக்கு, ஜப வீடு கட்டி நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த இன்றைக்கு இருக்க அந்த ஊழியக்காரனுக்கும் சரி, ஓகே, நம்ம வீட்டு மேல ஒரு சர்ச் கட்டினா நல்லது தானே, அது பிரயோஜனமா இருக்கட்டும்னு கொடுத்துருக்கிறாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் வந்து சொல்லியிருக்காரு, லோன் கிடைக்காது பிரதர், அதனால இந்த இந்த பேப்பர்ஸ் எல்லாம் சைன் போட்டு கொடுங்க, எனக்கு வந்து இந்த இடத்த வந்து நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னா கொடுக்குற மாதிரி எழுதியிருக்கேன், ஆனால் சும்மா தாங்க இது, நீங்க வந்து எழுதி கொடுங்க, நம்ம லோன் போட்டு கட்டிடலான்னு அதே போல எழுதி கொடுத்துருக்காரு. கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சர்ச்சை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு, இதுக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லை, வீட்டை விட்டு போயிரு, இது என் பேர்ல இருக்கு அப்படின்னு. இவர் கோர்ட்ல எல்லாம் கேஸ் எல்லாம் போட்டு என்னமோ பார்த்து ஒன்னும் இல்லை, எனக்கு கிளியரா எழுதி வாங்கிட்டாங்க. இப்போ அவர் ஒரு போதகராக இருக்கிறாரு, கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அவர் சொன்ன செய்தி இது. இப்படி ஏமாற்றப்படுகிற காலம். போதகர்கள் என்று நம்ப முடியவில்லை, விசுவாசிகள் என்றும் நம்ப முடியல. ஏன்னா வஞ்சிக்கப்பட்ட மனம், ஜீவனத்தின் பெருமை. யார் என்ன கேள்வி கேட்க முடியும்? ஒருத்தனும் கேட்க முடியாது. கர்த்தரே என்ன கேட்க முடியாதுன்ற அளவுக்கு இன்னைக்கு கிறிஸ்தவ துணிகர போதகர்களும் விசுவாசிகளும் பெருகி இருக்கிற காலம். யாருக்கு நான் பதில் சொன்னோம்? அதெல்லாம் கேட்க முடியாது, என்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருந்தாலும் சட்ட ரீதியாக எல்லாத்தையும் பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லி லீகலைஸ் பண்ணி பொருட்களை திருடினவர்கள், நிலத்தை திருடினவர்கள், சொத்தை திருடினவர்கள், அடுத்தனுடைய மனைவியை திருடினவர்கள், பிள்ளைகளை அபகரித்தவர்கள் கிறிஸ்தவ உலகில் உண்டு, மறந்துவிடக்கூடாது. இதை சொல்லும் பொழுது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா என்னுடைய இந்த ஊழிய காலகட்டங்களில முழு நேர ஊழியனாக ஒரு 12-13 வருஷம் தான் இருக்கிறேன். இந்த கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி ஏறக்குரிய எனக்கு தெரிஞ்சு நான் 26 வயசுல இருந்து நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இல்லை, எத்தனையோ இதை போன்ற பிரச்சனைகளை சந்தித்து கவுன்சிலிங் பண்ணி நிறைய பேரை காப்பாற்றி விட்டுருக்கோம். அதுல இப்படி ஏமாற்றப்பட்டதான இந்த உறவுகள் பணத்தின் மூலமாக அல்லது தங்களுடைய ஏதோ ஒன்றை கொண்டு ஏமாற்றப்பட்டவர்களுடைய வரலாறு மிக மிக பெருசு கிறிஸ்தவ உலகத்துல. அதனால இன்னைக்கு லீகலைஸ் பண்ணி பாவத்தை செய்து தங்களை சட்டத்தின் மூலமாக பாதுகாத்துக் கொள்ளுகிற, தங்களை நியாயப்படுத்துகிற அதீத பரிசுத்தவான்கள் பெருகி இருக்கிற காலத்தில் நாம் வாழுகிறோம். கவனமா இருக்க வேண்டும். கிறிஸ்துவை தவிர நம்பிக்கைக்குரியவர் வேறு எவரும் இல்லை. அது நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு முன்பாக நான் சொல்லுகிறேன், 100% நம்பக்கூடிய ஒரே நபர், நம்பகத்தன்மை மிக்கவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரை தவிர வேற யாரையும் அந்த அளவிற்கு நம்பக்கூடாது. எப்பொழுதுமே ஒரு சந்தேக பார்வையோடு அணுகுவது நல்லது. உங்க மனசுக்கு ஓரத்துல ஒரு கேள்விக்குறி இருக்கணும். இயேசுகிட்ட மாத்திரம் தான் அந்த கேள்விக்குறி இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களை படைச்சவர். எல்லா இடங்களிலும் ஒரு கேள்விக்குறி உங்களுக்கு இருக்கணும், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. சரியா? இப்போ இந்த லீகலைஸ் சின்ஸ் பத்தி நான் பேசிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்துல இப்படி ஏமாற்றப்படுகிற, பெண் பிள்ளைகளை ஏமாற்றுகிற, ஆண்களை ஏமாற்றுகிற, சொத்தை அபகரிக்கிற ஒரு கூட்டம் பெருகி இருக்கிறது. கிறிஸ்தவ போர்வையில இன்றைக்கு மிகப்பெரிய காரியங்கள் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஜீவனத்தின் பெருமை இன்னைக்கு லீகலைஸ்டா எப்படி ஆயிருக்குன்றதுல ஒன்ன பார்க்க போறோம். போன முறை பார்த்தேன் LGBTQ. இது ஜீவனத்தின் பெருமையினுடைய வெளிப்பாடு. தாங்கள் செய்கிறதான பாலியல்
அத்துமீறல்களை நியாயப்படுத்தி அரசாங்கத்தின் மூலமாகவும் அதிகாரங்கள் மூலமாகவும் அதை நடைமுறைப்படுத்தி அதற்கான ஒரு வெற்றியை பெற்று அதற்கான ஒரு கொடியை பிடித்து ஒரு பெருமையை நிலைநாட்டி இருக்கிறார்கள். அதுவும் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, இந்த கொடியை ப்ரௌடு கொடி தானாமா, ப்ரௌடு, பெருமையின் அடையாளம். நான் சொல்றேன், அவங்க என்ன சொல்றாங்க, நான் LGBTQயா இருப்பதில்லை, நான் பெருமைப்படுறேன்றான். அதற்கு ஒன்று இயக்கம் ஆரம்பித்து இருக்கிறார்கள். பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனில இவங்களை பெருமைப்படுத்துவதற்குன்னு நிகழ்ச்சிகள் நடக்கிறது. அப்படிப்பட்ட அளவிற்கு இவர்கள் அரசாங்க ரீதியாக, அமைப்பு ரீதியாக, அதிகார ரீதியாக தாங்கள் செய்கிறதான இழிவான பாவ இச்சைகளை நியாயப்படுத்தி உலகுக்கு முன்பாக இந்த கூட்டம் தங்களை நியாயவான்களாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் அறிவியலை பயன்படுத்துகிறார்கள், அரசாங்கத்தை பயன்படுத்துகிறார்கள், அதிகாரங்களை பயன்படுத்துகிறார்கள், பண முதலைகளை பயன்படுத்துகிறார்கள். ஜீவனத்தின் பெருமை அங்க போட்டிருக்கேன், டவ் வா ரா அப்படின்னு போட்டிருக்கேன். நன்மை தீமை, இந்த தீமையை நன்மை என்று இவர்கள் சாதித்து இன்றைக்கு நிலைநாட்டி இருக்கிறார்கள். 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நிலைமை அப்படி அல்ல. இப்படிப்பட்டவர்களை சமுதாயம் ஒதுக்கி வைத்திருந்தது. அதாவது 3ஆம் பாலினத்தவர்கள், அந்நகர்களை உலகம் தள்ளி வைக்கவில்லை. அவர்கள் குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆண்களாக இருந்து பெண்களாய் மாறினவர்களை, பெண்களாய் இருந்து ஆண்களாய் மாறிக்கொண்டவர்களை சமுதாயம் ஏற்றுக்கொள்ளவில்லை, வேதாகமும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கு நிலைமை வேறு. அதிகாரத்தை பயன்படுத்தி, ஆட்சியை பயன்படுத்தி, பணத்தை பயன்படுத்தி, தங்களுக்கு இருக்க பின்புலத்தை பயன்படுத்தி, அந்த இன்டெலிஜென்ட் மைண்டை பயன்படுத்தி, ஜக்கால பயன்படுத்தி, இதை நியாயமான ஒரு விஷயம் என்பதாக அவர்கள் இன்றைக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். கவனமாய் இருக்க வேண்டும். ஜீவனத்தின் பெருமையினுடைய அடையாளம் தான் LGBTQ. யாரும் எங்களை கேட்க முடியாது. யார் கேட்டாலும் அதை மாற்றுவோம், எவர் கேட்டாலும் மாற்றுவோம், அரசாங்கத்தையே மாற்றுவோம், அதிகாரத்தை மாற்றுவோம், எதுவாக இருந்தாலும் எங்களை தாண்டி ஒன்றும் நடந்து விடாது அப்படின்ற அந்த நிலைப்பாட்டிற்குள்ளாக வந்திருக்காங்க. நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள். இன்னைக்கு செயல்படுகிறது. தடுத்து நிறுத்த யாராலும் முடியவில்லை. அமெரிக்க அரசாங்கத்தால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. நிறைய நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அதிகாரிகளால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. நியாயாசனங்களால், ஜட்ஜுகளால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஏன் கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஜாம்பவான்களாக அறியப்படுகிற போதகர்களால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. அவர்களும் அதற்குள்ளாக சென்று விட்டார்கள். எவ்வளவு ஒரு மோசமான விஷயம் அப்படின்னு நினைத்து பாருங்க. சரியா? LGBTQ கொடி தூக்குறவங்க நம்மள நிறைய பேர் இருக்கிறாங்க. பெந்தகோஸ்தே இயக்கங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் அப்படித்தான் பிரதர், அப்படிலாம் கடவுளே படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுகிற வஞ்சிக்கப்பட்ட மனம், புத்தியில கலாத்தியர்கள் இன்றைக்கு அநேகர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். கவனமா இருக்க வேண்டும். ஜீவனத்தின் பெருமையினுடைய அடையாளம் தவறை நியாயப்படுத்தி அது உண்மை என்று சாதிக்கிற பிசாசினுடைய ஒரு கூட்டமாக, பிசாசால் பயன்படுத்தப்படுகிற இயக்கமாக, கூட்டமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது ஜீவனத்தின் பெருமை. 2வது விஷயம் கருக்கலைப்பு. நல்லா கவனமா கேட்கணும். இந்த கருக்கலைப்புக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நான் மெடிக்கல் ரீதியாக இருக்கிறதான விஷயங்களுக்கு நான் வரவில்லை. அதாவது மெடிக்கல் ரீதியாக இருக்கிற பாதகங்களை பத்தி, சாதகங்களை பத்தி நான் பேச வரவில்லை. இங்க பொதுவா இருக்கிற ஒரு விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த மெடிக்கல் ரீதியான விஷயங்களை இன்னைக்கு நான் பேச போறதில்லை. கருக்கலைப்பு சரியா தவறா அப்படின்னா, இன்னைக்கு அன்வான்ட் பிரெக்னன்சி, தவறான உறவுகள் மூலமாக கருத்தரிக்கப்பட்ட குழந்தைகளை கொல்லுகிற ஒரு உலகமாக இருக்கிறது. பீரியட் வரலன்னா தான் தெரியும், ஓகே பிரெக்னண்டா இல்லையான்னு. 6 வாரம் ஆயிரும். 6 வாரம் ஆச்சுனால அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா நீங்க பாக்குறீங்க, ஒரு 5 mm இருக்கும். இருதயம் துடிக்கும், இருதயம் துடிச்சு கொண்டிருக்கும். அதை தான் என்ன பண்றாங்க, கொல்றாங்க. ஜீவனத்தின் பெருமை. குழந்தைக்கு தீமை, தாய்க்கு நன்மை. குழந்தையை கொன்று தாய் தனக்கு நன்மை நடந்ததாக, அது சரிதான் என்று நியாயப்படுத்துகிற ஒன்று. டோ வா ரா, குழந்தைக்கு தீமை ரா, தாய்க்கு நன்மை டோ. நன்மையான தீமை, தீமையான நன்மை அப்படின்னு மனசுல வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இன்னைக்கு உலகம் எங்கும் இது சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. கருக்கலைப்பு, அபார்ஷன், அன்வான்ட் பேபிஸ், அன்வான்ட் பிரெக்னன்சிஸ்,
அன்பிளான் பிரெக்னன்சிஸ் உலகம் எங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு எதிரான இது வந்து சரி அப்படின்பதற்கான இயக்கம் இருக்கிறது, இதற்கு எதிரான இயக்கங்களும் இருக்கிறது. ஆனால் இது சரி என்ற இயக்கத்திற்கு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு இது சட்டமாக பல நாடுகளிலே கொண்டு வந்து விட்டார்கள். கருக்கலைப்பு தவறல்ல. அதற்கான காரணம் என்னன்னா, அபார்ஷன் இஸ் ஹெல்த் கேர் அப்படின்ற ஒரு ப்ரொசெஷன் இன்னைக்கு உலகம் எங்க வந்துருச்சு. அபார்ஷன் பண்ணுவது என்னுடைய சரீரத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை, அது தவறு என்று நீ எப்படி சொல்லலாம் என்று அறிவியல் ரீதியாக, அரசாங்க ரீதியாக, உளவியல் ரீதியாக இன்றைக்கு ஒரு இயக்கம் அதற்காக கொடி பிடித்துக் கொண்டிருக்கிறது. குழந்தைக்கு தீமை, தாய்க்கு நன்மை. இதனுடைய ஒட்டுமொத்தமான காரியம் என்ன? ஜீவனத்தின் பெருமை அப்படின்னு எப்படி இருக்குன்னா, நான் வாழணும், அதற்கு யார் செத்தாலும் பிரச்சனை இல்லை, அதுக்கு யாரையும் நான் கொல்லுவேன், நான் வாழணும், என்னோட ஹாப்பினஸ், சந்தோஷம், என்னுடைய ஸ்டேட்டஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், என் மேல யாரும் வந்து அவதூறா பேசிடக்கூடாது, எனக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு வந்துடக்கூடாது, என்னோட ஸ்டேட்டஸுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது, என்னுடைய கௌரவத்திற்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அபார்ஷன் பண்ணுகிறோட எண்ணிக்கை மிக பெரிய அளவுக்கு இந்த உலகத்தில் வந்திருக்கிறது. அபார்ஷன் இஸ் ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லி, இது ஜீவனத்தின் பெருமை. குழந்தைக்கு அது தீமை, தாய்க்கு நன்மை. இது கிறிஸ்தவத்தில் காணப்படுகிற தீமை. நான் வெளியே இருக்கவங்களை பத்தி பேசல. இட் இஸ் ஆல் இன் கிறிஸ்டியன் சொசைட்டி. கவனமா நீங்க வைத்துக்கொள்ளும். சரி, 2 விஷயத்த பார்த்தோம். 3வது விஷயத்தை பார்ப்போம். ஜீவனத்தின் பெருமை அப்படின்னும் பொழுது, ஆடம்பர வாழ்க்கை, சுகபோக வாழ்க்கை, பணக்குவிப்பு, பதவி குவிப்பு, கவன குவிப்பு, 3 குவிப்பு நடக்கும். நல்ல ட்ரெஸ் போடுறது தப்பு இல்ல, நல்ல வீட்டில் இருக்கிறது தப்பு இல்ல, சஃபிஸ்டிகேட்டடா பாதுகாப்பான ஒரு வாகனத்தை வைத்திருப்பது தவறல்ல, நன்றாக சாப்பிடுவது தவறல்ல. ஆடம்பர வாழ்க்கை என்பது அதற்கு அப்பாற்பட்டது. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் ஆடம்பர வாழ்க்கையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எல்லாருமே வீட்டில் ஒரு ஜெட்டு வச்சுக்கணுன்ற அளவுக்கு ஆசைப்படுறவங்களும், ரோல்ஸ் ராய்ஸ் காரு இல்லைன்னா இருக்கிறதுலயே ரொம்ப காஸ்ட்லியான வேற என்ன கார்லாம் இருக்கோ அந்த கார்லாம் வாங்கி வைக்கணும், மெர்சிடிஸ் பென்ஸ் வாங்கி வைக்கணும், அதில் GLS சீரிஸ் வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இன்னைக்கு அதிகமாக வந்துருச்சு. சுகபோகமா வாழணும், பணக்குவிப்பு, பதவி குவிப்பு, கவன குவிப்பு. ஏன்னா ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தால் இதனால ஒன்னு அடையாளப்படுத்த முடியும். என்னன்னா, எங்கிட்ட எந்த தப்புமே இல்லை, இல்லைன்னா நாங்க இப்படி நல்லா இருக்க முடியுமா அப்படின்னு வெளி உலகத்துக்கு ஒரு செய்தியை சொல்றாங்க. இன்னைக்கு நம்மவர்கள் ஏமாந்து போவது எதுல தெரியுமா? பாருங்க நல்லா இருக்கான், அப்ப அவன் தப்பு செஞ்சிருந்தா ஆண்டவர் அவன் அடிச்சிருப்பாரு, அவன் நல்லா இருக்கும் போதே தெரியலையா அவன் செய்ததுலாம் தப்பு இல்லை அப்படின்னு இன்னைக்கு மிகப்பெரிய பிரசங்கிகளாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற, அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற செலிபிரிட்டி எல்லாம் நல்லா இருக்கிறத பார்த்து அவன் செய்ததெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லி அந்த தவறை தாங்களும் செய்கிற கிறிஸ்துவ கூட்டம் பெருகி இருக்கிறது. கவனமாய் இருக்க வேண்டும். அதற்கு அவருடைய ஆடம்பர வாழ்க்கையை காரணம் காட்டுகிறார்கள். கவனமாய் இருக்க வேண்டும். ஆடம்பர வாழ்க்கை என்பது பாவத்திற்கான தண்டனையை தவிர்ப்பது அல்ல, அது ஜீவனத்தின் பெருமை. பாத்தீங்களா, ஆண்டவர் அவங்க தண்டிக்கவே இல்லை, அவங்க நல்லா இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தெரிந்து கொள்ளணும், அது ஜீவனத்தின் பெருமையில இருக்கிறாங்க. ஒரு நாள் கர்த்தர் அவர்களை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அதோடு மாத்திரமல்ல, அவர்களும் ஒரு சந்ததிகளும் விசாரிக்கப்படுவார்கள். மறந்துவிடக்கூடாது. ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு பண குவிப்பு, உங்களுக்கு தெரியும், கோவிடுக்கு முன்னாலெல்லாம் ஒரு சில ஊழியக்கார வீட்டுல இருந்து மூட்டையா காசு எடுத்துட்டு போய் என்ன பண்ணாங்க, பிடிச்சாங்க. குப்பைத்தட்டியில போட்டு எரிச்சவன் இருக்கிறான், டாய்லெட்ல போட்டு எரிச்சவன் இருக்கிறான், அப்புறம் குப்பையில தூக்கி வீசினவன் இருக்கிறான். உங்களுக்கு தெரியும், பெட்டுக்கடியில விரிச்சு வச்சு படுத்து மாட்டிய கட்டுக்கட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் கேஸ் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற ஊழியக்காரர் இருக்கிறான், விசுவாசிகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஜெட்டு வாங்கணும்னு ரொம்ப பிளான் பண்றவங்க பல 1000 பேர் இருக்காங்க. 1 தீமோத்தேயு 5:6 வாசிக்கிறோம், சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடே செத்தவன். சுகபோக வாழ்க்கை தேவனோடு இருக்கிற நம்முடைய உறவை பாதிக்கும். ஆசீர்வாதமான வாழ்க்கை வேறு, ஆடம்பர வாழ்க்கை வேறு. அது என்னன்னு பின்னால பார்க்கலாம். இப்போ ஆடம்பரம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக நம்மவர்கள் இன்னும் புரியாம இருப்பீங்களா அவங்களுக்காக, ஆடம்பரம்னா என்ன அத்தியாவசியம் என்னன்னா, 2 கார் போட்டிருக்கேன், ஆடம்பரத்துக்கு கீழே ஒரு கார் போட்டிருக்கேன். அந்த கார் வந்து லம்போர்கினி ரிவுல்டோ அப்படின்ற ஒரு காரு. அந்த காரோட விலை ஜஸ்ட் 8,89,00,000 ரூபாய் தான். வெறும் 8,89,00,000 ரூபாய் தாங்க அந்த காரு, மொத காரு.
அது வந்து என்னன்னா லம்போர்கினி 8 கோடி. பக்கத்துல அத்தியாவசியம்னு ஒரு காரு போட்டிருக்கேன். அது வந்து ஃபோக்ஸ் வேகன்ல விர்ச்சஸ் அப்படின்ற ஒரு காரு 19,83,000 ரூபாய். இந்த ஃபோக்ஸ் வேகன் விர்ச்சஸ் அப்படின்ற காரு என்னன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்க. அதாவது இது இடிச்சாலும் உள்ள இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பா இருப்பாங்க. அவ்வளவு ஏர் பேக்ஸ் இருக்கும், பாதுகாப்பு அம்சங்கள்லாம் இருக்கும். மேல இருக்கிற லம்போர்கினி பயங்கர காஸ்ட்லியான காரு. ஆனா அந்த சேஃப்டி இருக்கிறதுக்காக இந்த சேஃப்டி இதுலயே இருக்கு, அதுக்காக அந்த காரை வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. அதை வாங்கின ஆடம்பரம், இது வாங்கின அத்தியாவசியம் புரிஞ்சுக்கிறதுக்காக. பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. அருமையான ஒரு வசனம், நினைவில் வைத்துக் கொள்ளணும். இப்ப உங்களுக்காக அடுத்த ஒரு ஸ்கிரீன்ல போட்டுறேன். ஆடம்பர வாழ்க்கை என்பது என்னன்னா, இது ஒரு ஜீவனத்தின் பெருமை. டவ் வா ராவ், நன்மை தீமை. கர்த்தருடைய ஊழியர்கள், திருச்சபையார்கள் 2 பேர் தான் இந்த குரூப்ல இருக்கோம். கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக என்னை போன்றவர்களுக்கெல்லாம் காணிக்கை பணம் தான். காணிக்கையினால்தான் நாங்க வாழ்றோம். கர்த்தரை அதன் மூலமாகத்தான் நீங்கள் பிழை பூட்டுகிறார். அதே போல திருச்சபையார்கள் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை ஆண்டு கொடுத்திருக்கிறாரு, சம்பாதிக்க திறமை கொடுத்திருக்காரு. நீங்க சம்பாதிக்கிற பணம். இந்த காணிக்கை பணத்துல ஆடம்பரமான பொருளை வாங்கக்கூடாது. சம்பாதிச்ச காசுலையும் ஆடம்பரமான பொருளை வாங்கக்கூடாது. அத்தியாவசியமான பொருளை மாத்திரம் வாங்குவது நலம். நல்ல கவனமா வச்சுக்கணும். ஏன்னா ஊழியக்காரர்களா இருக்கிற நமக்கு காணிக்கை பணம் கர்த்தர் இடத்துல இருந்து அவர் மூலியமாக கிடைக்கிற பணம் அப்படின்னா, அந்த காசை எடுத்து நான் என்ன பண்ண முடியாதுன்னா ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடாது. அது தவறு. அதே போல விசுவாச பிள்ளைகள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, அந்த காசை ஆடம்பரத்திற்கு செலவு செய்யக்கூடாது, அத்தியாவசியத்திற்கு செலவு பண்ணலாம். ஒருவேளை கர்த்தர் உங்களை, ஒருவேளை நம்ம ஊழியக்காரர்களுக்காக நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை வந்து தரம் உயர்த்தி வேறு நிலைக்கு கொண்டு போய் இந்த சமுதாயத்தில் இருக்கிறதான உயர்தர குடிமக்களுக்கு, உயர்குடி மக்களுக்கு ஊழியம் செய்வதற்காக உங்களை எக்யூப் பண்ணி தயார் பண்ணார்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ரோல்ஸ் ராய்ஸோ, இல்லைன்னா ஒரு ஆடியோ, இல்லைன்னா ஒரு மெர்சிடிஸ் பென்ஸோ, ஏதோ ஒரு காரை கண்டிப்பா தருவார். ஒரு பென்ட்லியோ உங்களுக்கு தருவார். அது நீங்க வாங்க வேண்டாம், கர்த்தரே தருவார். அப்படி கர்த்தர் தந்தாருன்னா யோசிக்கணும், இதை ஊழியத்திற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, இதை வச்சு நான் என்ன ஊழியம் செஞ்சு யாரை ஆதாயப்படுத்தணுமோ அதை நான் செய்யறதுக்கு கர்த்தர் இருப்பாண்டவரை, என்ன செய்யணும் சொல்லுங்க ஆண்டவர்னு அந்த கொடுத்த பொருளை வைத்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். ஒருவேளை தரம் உயர்த்தி யாருக்காவது ஊழியம் செய்வதற்கு அந்த காரோ, அந்த ஸ்தானமோ, அந்த உயரமோ தேவை என்றால் கர்த்தரே தருவார். அதை காணிக்கை பணத்தால் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல விசுவாச பிள்ளைகள், ஒருவேளை உங்க கம்பெனியில உங்களுக்கு ஒரு காஸ்ட்லி காரை கொடுத்து உங்களுக்கு கவனம் பண்ணாங்கன்னா தாராளமா வாங்கி ஓட்டுங்க. உங்க கம்பெனியில 1 லட்சம் ரூபாய் ரெண்ட் கொடுத்தாங்கன்னா தாராளமா 1 லட்சம் ரூபாய் ரெண்ட்டுக்கு போய் என்ன பண்ணுங்க, வீடு எடுத்து பெரிய அபார்ட்மெண்ட் எடுத்து எடுங்க. ஏன்னா அவங்க தான் கொடுக்குறாங்க, ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி இருந்தாலும் உங்க என்ன பண்ணுங்க, ஹவுஸ் அலோன்ஸ் எல்லாம் காமிக்கணும். 1 லட்சம் ரூபாய்க்கு இருங்க, தப்பு இல்லை. ஆனால் சம்பாதிச்ச காசுல செலவு பண்ணாதீங்க. அதை அத்தியாவசிய பொருட்களுக்காக, தேவையான பொருளுக்காக செலவு செய்யுங்க. இது மறந்து விடக்கூடாது. இப்போ 2 பக்கம் இருக்கு, சரியா? சோ ஒருவேளை கர்த்தர் நமக்கு அப்படி நல்ல ஒரு காஸ்ட்லியான ஒரு லக்ஸரியான பொருளை கொடுக்குறாருன்னா அவர் ஃப்ரீயாவே கொடுத்துருவார். அப்போ கொடுத்தாருன்னா என்ன அர்த்தம்? அதை வச்சு அனுபவிக்கிறதுக்கு இல்லை, அதை வச்சு ஊழியம் செய்வதற்கு. இப்போ யாரோ ஒருத்தருக்கு, ஏதோ ஒரு கும்பலுக்கு ஊழியம் செய்வதற்காக தான் நம்மளை என்ன பண்ற, தரம் உயர்த்துகிறார். அந்த தரத்திலிருந்து நாம் ஊழியம் செய்ய வேண்டும். எதை கொண்டாகிலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்வது நம்முடைய நோக்கமாக, நம்முடைய விருப்பமாக, செயல்பாடாக இருக்க வேண்டும். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனவே ஆடம்பரம் அத்தியாவசியம், இதற்கான வித்தியாசம் என்ன? ஆடம்பரத்தை நாம் காசு கொடுத்து வாங்கலாமா அப்படின்னா இல்ல, அத்தியாவசியத்தை காசு கொடுத்து வாங்கலாம். ஆடம்பரத்திற்காக பணம் சேர்க்கலாமா? அது யாராக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் ஆடம்பரத்துக்காக பணம் சேர்ப்பதோ ஆடம்பரங்களாக வாழ்வதோ தவறு. அத்தியாவசிய பொருட்களை வாங்கி நல்லா சந்தோஷமா இருங்க, அதுல எந்த தவறுமே இல்லை. அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஒருவேளை தரம் உயர்த்தி ஒரு ஆடம்பரமான ஒரு உலகத்திற்குள்ளாக, அதாவது ஒரு பணக்கார உலகத்திற்குள்ளாக கர்த்தர் உங்களை கொண்டு போய் ஊழியம் செய்யணும்னு நினைச்சாருன்னா கண்டிப்பா அதற்கேற்ற எல்லா செய்கைகளையும் இலவசமாகவே கர்த்தர் உங்களுக்கு தருவார். அது மூலமாக கர்த்தர் உங்களை ஊழியம் செய்வதற்கு அழைத்திருக்கிறார் என்று புரிந்து கொள்ளலாம். அந்த விதமான கூட்டத்துக்கு ஊழியம் செய்து அவர்களையும் ஆதாயப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமையா இருக்கிறது. இந்த உலகத்துல 3
நிலை இருக்கு இல்லையா, ரொம்ப பேசிக்கா சொல்லணும்னா பாவர்ட்டி, அப்புறம் வந்து மிடில் கிளாஸ், அப்புறம் வந்து எலைட்டுன்னு சொல்லுவோம். அதுக்குள்ள நிறைய கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு. இந்த 3 குரூப் தான். இப்போ நீங்க எதுல இருக்கீங்க? நீங்கள் நான் எதுல இருக்கிறோம்? ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறோம். இதுல வந்து லோயர் மிடில் கிளாஸ்ல இருக்கலாம், மிடில் கிளாஸ்ல இருக்கலாம், அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கலாம். அடுத்த ஸ்தானத்துக்கு கொண்டு போவது கர்த்தருடைய கரம். உங்க சம்பாத்தியத்தினால அல்ல, உங்களை உயர்த்த ஒரு நொடி பொழுது கர்த்தருக்கு போதும். அப்படி உயர்த்தினா அங்கிருந்து அந்த கூட்டத்தாருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்பதை மறந்து விடக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். சரியா? ஓகே, ரைட். இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்தோம், ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜீவனத்தின் பெருமைன்னா என்ன? தீமையை நன்மை என்று சொல்லுகிறதும், நன்மையை தீமை என்றும் சொல்லுகிறதும், சாதிப்பதும், அதற்கான விஷயங்களை செய்வதும் தான் ஜீவனத்தின் பெருமைன்னு பார்க்கிறோம். ஆடம்பர வாழ்க்கை. வேதாகமத்திலிருந்து, இந்த ஆடம்பர வாழ்க்கைக்கு வேதாகமத்திலிருந்து ஒன்றை நான் சொல்லித்தர விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதான ஒரு காரியம். லூக்கா 12 அந்த அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல இருந்து இருக்கும். நான் 19, 20 மாத்திரம் போட்டிருக்கேன். பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டான். தேவனா அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன் இடத்திலிருந்து இந்த ராத்திரி எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார் அப்படின்ற இந்த அதிகாரத்துல இந்த 15ஆவது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, சாதாரணமாக வாசிக்கிறவர்களுக்கு என்னப்பா, அவன் தோட்டத்துல விளைஞ்சிருக்கு, அவன் வந்து களஞ்சியத்தை பெருசாக்கி சேர்த்து வைக்கிறான், இதுல என்ன பிரச்சனை இருக்குது? அவன் காசு அவன் சேர்த்து வைக்கிறான், அவனுடைய தோட்டம் விளைஞ்சிருக்குது, அது சொல்றான், நீ குடிச்சு பூசிச்சு சந்தோஷமாருன்னு சொல்றான். அல்லது வேற பிரசங்கில வேற சொல்லியிருக்கு, பூமியின் கீழே புசித்து குடித்து சந்தோஷமா இருக்கான்னு, வேற ஒன்றும் சந்தோஷம் இல்லைன்னா சொல்லியிருக்கு. நியாயம் இல்லாம இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க உங்களுக்கு தோணலாம். ஆனா இங்க வாசிக்கும் பொழுது அவன் சொல்றான், அவன் தோட்டம் நல்லா விளையுது, ஏற்கனவே வச்சிருக்க களஞ்சியம் ஃபுல்லா இருக்கு, அந்த களஞ்சியத்தில் இருக்கிறதே போதுமானது, அந்த நிலத்தில் திரும்பவும் வருடம் விளைய போகிறது. தன்னிடத்தில் விளைந்ததை விற்பதற்கு மனமில்லை, மற்றவர்கள் கொடுப்பதற்கு மனதில்லை, அதை சேர்த்து வைப்பதற்கே மனமுடியவனா இருக்கிறான். ஆடம்பர வாழ்க்கை, ஆடம்பரம், குவிப்பு. நான் பார்த்தோம் இல்லையா, பண குவிப்பு, பொருள் குவிப்பு, அதிகார குவிப்பு அப்படின்னு சொல்ற இந்த குவிப்பு இங்க பார்க்கலாம். தவறான விஷயம். ஏற்கனவே களஞ்சியம் இருக்கு, அந்த களஞ்சியத்தை இடிச்சு இன்னும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி அவனுக்கு இருக்கிற களஞ்சியம் போதுமானது. களஞ்சியத்தில் இடம் இல்லை என்று சொன்னால் அந்த பொருளை விற்று விட வேண்டும், இல்லை என்றால் கொடுத்து விட வேண்டும். இதுதாங்க ஆடம்பரம். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சொல்றான், என் ஆத்மாவே, அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உனக்கு நல்ல ஒரு விலை நல்லா இருக்கு, அது விளைஞ்சிட்டே தான் இருக்க போது. வருஷம் விளைவிச்சு சந்தோஷமா இருக்கலாம். அதை விட்டு விட்டு விளைகிறவைகள் எல்லாம் யாருக்கும் பயன்படாதபடி தனக்கே பயன்படும்படி அவன் சேர்த்து வைக்க நினைத்ததான ஆடம்பர வாழ்க்கை. இதுதான் ஆண்டவர் அங்க கண்டித்தார். அப்போ அளவுக்கு அதிகமாக ஒன்றை சேர்த்து வைத்தலும், அதிலே மனமகிழ்ச்சி அடைவதும், அதை கொண்டு நான் வாழ்ந்து விடுவேன் என்று நினைப்பதும் தேவனுக்கு எதிரான செயல், மனுக்குலத்திற்கு எதிரான செயல். தானியத்தை கட்டி வைக்கிறவன் மேல் சாபம் தங்கும், அதை விற்கிறவன் மேல் ஆசீர்வாதம் தங்கும் நீதிமொழிகளை வாசிக்கிறோம். கவனமா இருக்கணும். கடைசியாக 3 விதமான வாழ்க்கை இருக்கிறது இந்த உலகத்துல. பாவர்ட்டி லைஃப், ப்ராஸ்பரிட்டி லைஃப், லக்ஸரி லைஃப். இன்றைக்கு இது தெரியாத கிறிஸ்தவ உலகமாக மாறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இது தெரியாத கிறிஸ்தவ உலகம் வேறு விதமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. பாவர்ட்டி லைஃப் அப்படின்றதுனா தரித்திர வாழ்க்கை, குறைவுள்ள வாழ்க்கை. இதை கர்த்தர் விரும்பல. அவனை ஆசீர்வதிக்கவே கர்த்தர் விரும்புகிறார். தரித்திரம் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல, அது குறைவுள்ள வாழ்க்கை. அடுத்தது ப்ராஸ்பரிட்டி லைஃப், ஆசீர்வாத வாழ்க்கை, குறைவற்ற வாழ்க்கை. தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வாதமாக வைக்க விரும்புகிறார். நீங்க உடனே நினைச்சுக்காதீங்க அந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் போலன்னு நினைச்சுக்காதீங்க. நம்ம ஆளுங்க சில பேர் இருப்பீங்கப்பா, கோளாறான்னு நினைப்பீங்க. உங்களுக்காக தான் சொல்றேன், சரியா? இது ப்ராஸ்பரிட்டின்றது கர்த்தர் ஆசீர்வதிக்கிற வாழ்க்கை, பிளஸட் லைஃப்னு சொல்லுவோம். ப்ராஸ்பரிட்டி இது கர்த்தரால் உண்டாவது. அடுத்தது கீழே இருக்கு பாருங்க, அதுதான் லக்ஸரி லைஃப். இதைத்தான் இன்னைக்கு ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்னு சொல்றோம். இந்த நடுவில் இருக்கிறத கிடையாது, கவனமா இருக்கணும். லக்ஸரி லைஃப், ஆடம்பர வாழ்க்கை, சுகபோக வாழ்க்கை, இதற்கு நேராகத்தான் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் போய் கொண்டிருக்கிறது. இதை குறித்த பிரீச்சிங்கை தான் நம்ம எதிர்க்கிறோம். இன்னைக்கு தெளிவா தெரிஞ்சுக்கணும். லக்ஸரி லைஃபுக்கான பிரீச்சிங் இருக்கு இன்னைக்கு. ஆண்டுட்டு வந்தா கார் கொடுப்பாரு, இதை கொடுப்பாரு, அதை கொடுப்பாருலாம் சொல்லிட்டு இருக்காங்களே, விதை உனக்கு விதைக்கப்படும் அப்படின்னு. எனக்கு கூட அப்படி விதைச்சாங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு தம்பி எனக்கு 50 ரூபா நினைக்கிறேன், 50 ரூபா காணிக்க போட்டாரு. நான் நினைச்சேன், பாவம் இந்த மனுஷன் ரொம்ப கஷ்டத்துல ஒரு 50 ரூபா காணிக்க அமைச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு வாரம் கழிச்சு போன் வந்துச்சு,
நான் அனுப்பி வைத்த 50 ரூபாய் கிடைத்து விட்டதா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா கிடைச்சிருச்சு அப்படின்னு. எதுக்கு அனுப்பிச்சு வச்சீங்க அப்படின்னு கேட்டேன். நானு ஒரு 100 பேருக்கு என்ன பண்ணிருக்கிறேன், 50 ரூபா அனுப்பிச்சு வச்சிருக்கேன் ஊழியக்காரனுக்கு, விதைச்சிருக்கேன். இப்போ உங்களை போல நல்ல ஊழியக்காரங்களா இருப்பாங்களே, அவங்களுக்கெல்லாம் விதைச்சு அப்படியே 100 மடங்கு எனக்கு திருப்பி வந்துருமில்ல. நான் அப்ப எது கொடுத்துருக்கிறான், எனக்கு கொடுத்தா ஒரு 100 மடங்கு அவனுக்கு என்ன வந்துருமாமா, திரும்ப வந்துருமாமா. நான் சொன்ன முதல்ல என்ன நல்ல ஊழியக்காரன் யாருப்பா உனக்கு சொன்னது முதல்ல அப்படின்னு. இல்ல உங்களை மாதிரி நிறைய ஊழியக்காரன் கொடுத்தா, நல்ல ஊழியக்காரங்களுக்கு கொடுத்தாதான் அது திரும்ப வரும் அப்படின்னாங்க. இந்த உபதேசம் வேதாகமத்திற்கு எதிரான. அவன் விதைக்கிறான்னால அவனுக்கு 100 மடங்கா வந்துடும் அப்படி எல்லாம் இல்ல. தேவன் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவர் தேவன் தான். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் உங்களுக்கு செஞ்சாலும் செய்யாட்டாலும் அவர் உங்கள் தேவன். யோபு சொன்னா இல்லையா, அவர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவர் நம்முடைய தேவன், அதுல மாற்று கருத்தே இல்லை. அவர் வாழ வைக்கிறவர், அவருக்கு தெரியும். நம்ம விதைச்சி அவர் திரும்ப கொடுக்கணும்னு அவசியம் எல்லாம் இல்லை. சரியா? இப்படிப்பட்ட இயக்கங்கள் வந்திருக்கு. அதுதான் இந்த லக்ஸரி லைஃபுக்கான ஆரம்பம். இன்னைக்கு இதை வைத்துதான் நிறைய ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கு. சரியா? இதை ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் அண்ட் ப்ராஸ்பரிட்டி தியாலஜின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா லக்ஸரி தியாலஜின்னு வைக்கணும். அது பேரு என்ன வைக்கணும்? ஆடம்பர தியாலஜி. சரியா? ஆடம்பர இறையியல் கொள்கை அது. சரியா? ப்ராஸ்பரிட்டி கம்ஸ் ஃப்ரம் காட். கர்த்தர் தான் ஒருவனை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு வேதனையை கூட்டார். ஆசீர்வாதம் என்பது தேவனத்தில் வருகிறது. ஆடம்பரம் என்பது மனிதன் ஏற்படுத்திக் கொள்ளுகிற, பிசாசின் துணையோடு ஏற்படுத்திக் கொள்ளுகிற ஜீவனத்தின் பெருமை. அப்ப அந்த பாவர்ட்டி என்பது என்ன தெரியுமா? அது மனநிலை கோளாறு, ஒரு மனுஷனுடைய கோளாறு, பிசாசினால் வஞ்சிக்கப்பட்ட மனம். சரியா? இது ரெண்டுமே பிரச்சனை. தரித்திர வாழ்க்கையும் பிரச்சனை, லக்ஸரி வாழ்க்கையும் பிரச்சனை. வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா, நீதிமொழிகளை வாசிக்கிறோம். அதிக தரித்திரம் அடைந்து நீர் யார் என்று கேட்காது, நான் திருடாதபடிக்கு, அதிக பணம் வந்தனால நீ யாருன்னு கேட்காதபடிக்கு என் படியை அளந்து போஷியும் அப்படின்னு வாசிக்கிறோம்ல. அதே போல அந்த நிறைவான வாழ்க்கை இருக்கிறது, குறைவற்ற வாழ்க்கை, அதுதான் ப்ராஸ்பரிட்டி லைஃப். குறையெல்லாம் வரும், ஆனா குறைவற்றதா கர்த்தர் மாற்றிடுவார், அந்த குறையெல்லாம் நிறைவேற்றிடுவார். அதுதான் ஆசீர்வாத வாழ்க்கை. இந்த லக்ஸரி வாழ்க்கை அது ஜீவனத்தின் பெருமை, மறந்துவிடக்கூடாது. பாவர்ட்டி லைஃப் அது இருளின் அடிமைத்தனம், அதையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். ஒரு காலகட்டத்தில் இந்த பாவர்ட்டி காஸ்பிள் அதிகமாக பிரசங்கிக்கப்பட்டு நிறைய பேர் பிச்சைக்காரன் ஆக்கிடுச்சு. இன்னைக்கு ப்ராஸ்பரிட்டி காஸ்பிள் அதிக பிரசங்கிக்கப்பட்டு அதிக பேரை ஆரம்ப வாழ்க்கை கொண்டு போயிடுச்சு. புரிஞ்சுச்சா? மறுபடியும் சொல்றேன், இன்றையில இருந்து ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக பாவர்ட்டி காஸ்பிளை பிரீச் பண்ணி நிறைய பேரை பிச்சைக்காரன் ஆக்கிட்டாங்க. நல்லா இருந்தவங்களாம் நாசமா போயிட்டான், நல்லா இருந்தவங்களாம் தொழிலை விட்டுட்டான், நல்லா இருந்தவங்க தோட்டத்தை வித்துட்டான், வீடை வித்துட்டான், எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணிட்டான், தேவையில்லாம செலவு பண்ணிட்டான். கர்த்தர் வராரு நாளைக்கு வந்துருவாருன்னு கொண்டு போய் என்ன பண்ணிட்டான், சொத்தெல்லாம் வித்துட்டு படிக்க வைக்காம, பிள்ளைங்களை படிக்க வைக்காம, எதிர்கால சிந்தனை இல்லாம பாவர்ட்டிக்குள்ள போயிட்டான். இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்துல ப்ராஸ்பரிட்டி காஸ்பிள் அப்படின்னு ஒன்று ஆடம்பர வாழ்க்கைக்குள்ளாக போயிட்டு இருக்கான். அப்படி எல்லாத்தையும் அநீதியாக எடுத்துக்கொண்டு அதுக்கு நியாயம் பேசிட்டு இன்றைக்கு சுகமுக வாழ்க்கைக்கு நேராக கிறிஸ்தவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். இது ரெண்டுமே தவறு. நடுவில் இருக்கிற குறைவற்ற வாழ்க்கை, ஆசீர்வாத வாழ்க்கை, தேவ ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை வாழ வேண்டும். அதை குறித்து நாம் அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். எனவே கர்த்தர் நமக்கு குறைவற்ற வாழ்க்கையை வைத்திருக்கார். குறைகள் வரும், அதை நிறைவாக்குற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நிறைவை தந்து நிறைவாய் நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சோ ஆசீர்வாத வாழ்க்கை என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த ப்ராஸ்பரிட்டி லைஃப் போது இங்கிலீஷை படிக்கும்போது கொஞ்சம் இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பிள் மாதிரி தெரியும். நீங்க தமிழே படிச்சுக்கோங்க, ஆசீர்வாத வாழ்க்கைன்னு படிச்சுக்கோங்க, குறைவற்ற வாழ்க்கைன்னு படிச்சுக்கோங்க. சரியா? ஆசீர்வாத வாழ்க்கை மிக மிக நல்லது. கர்த்தர் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை அவரிடத்தில் வைத்திருக்கிறார். நாம் அவரிடத்தில் வரும் பொழுது நமக்கான தேவைகளை பரத்திலிருந்து சந்தித்து ஒரு குறைவற்ற வாழ்க்கைக்குள்ளாக நடத்த போகிறார். இதை குறித்து நான் வருங்காலங்களில் திரும்ப நடத்துகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன், நடத்துகிறேன். ஓகே. இந்த லக்ஸரி லைஃப் என்பது, சுகபோக வாழ்க்கை என்பது ஜீவனத்தின் பெருமை. இன்னைக்கு எத்தனை ஊழியங்கள் ஜீவனத்தின் பெருமைக்குள்ளாக போயிடுச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு வீடியோ ஷூட்டுக்காக மாத்திரம் 5 லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ் போட்டு ஷூட்டிங் எடுக்கிறவங்கள பார்த்திருக்கீங்களா? 1 லட்சம் 2 லட்சம்னு. ஒரு பாட்டுக்காக பல லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸை வேற எங்கேயும் போட முடியாது இல்லையா? ஆடம்பரம் சுகபோக வாழ்க்கைக்குள்ள போயிட்டாங்க. அது வாடகைக்கு எடுத்து போட்டுட்டு போறதை பத்தி பிரச்சனை கிடையாது. சரி, நிறைய பேர் காசு கொடுத்து வாங்குறத பாக்குறோம். வாடகைக்கு போட்டவங்களை பத்தி நம்ம பேசலாம். ஆனா பாக்குற கிறிஸ்தவ மனங்கள் என்னவாகும்? ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கு நேராக அவர்களும் தூண்டப்படுகிறார்கள்.
இது இன்றைக்கு ஒரு சவாலாக இருக்கிறது. எப்படி ஒரு காலத்துல பாவர்ட்டி காஸ்பிள் பிரச்சனையாக இருந்தது, அதே போல இன்றைக்கு இந்த லக்ஸரி வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை கிறிஸ்தவத்திற்கு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. கிறிஸ்துவ விட்டு பிரிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய வேலையை பிசாசானவன் இதன் மூலமாக செய்து கொண்டிருக்கிறான். மறந்துவிடக்கூடாது. ஓகே, 3 விஷயங்களை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு இந்த ஜீவனத்தின் பெருமை என்கிறதான அந்த காரியத்தை குறித்ததான முழு காரியத்தை முடிந்த அளவிற்கு விளக்கி நான் சொல்லியிருக்கிறேன். நான் விட்டவைகளை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவாராக. நான் இதெல்லாம் சொல்வதற்கு மறந்தேனோ அவையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி தருவாராக. அவரை போல நல்ல ஒரு டீச்சர் உலகத்தில் யாருமே இல்லை. என்னால் முடிந்த அளவிற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த வெளிச்சத்தை வைத்து இன்றைக்கு அந்த 3 விஷயங்களை இன்றோடு நிறைவு செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 விஷயங்கள் எப்படிப்பட்டவைகள், அவைகளுக்கான எல்லா காரியங்களும் எவ்விதமாக மேற்கொள்வது, அதற்கான காரியங்களை நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். இதுவரைக்கும் கவனமாய் கேட்ட உங்களை யாவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் நண்பர்கள் கூட இருப்பதாக. ஆமென். God bless you.